சிலையெல்லாம் வச்சிருக்கீங்க? அது முன்னாடி கேண்டில் ஏத்தி ஜெபிக்கிறீங்க, முட்டி போடுறீங்க, மாலை போடுறீங்க, எதுக்கு தூபம் காட்டுறீங்க, எதுக்கு தேர்பவனி இழுக்கிறீங்க, எதுக்கு கொடிமுறை வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. திருச்சபை என்னன்னு சொல்லி இதை அனுமதிக்குது. ஆனா நம்ம உண்மையா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பைபிள்ல இருக்கான்னு கேட்டா தெருவா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது கூட பைபிள்ல இல்லையே. நிறைய லைன்ஸ்ல நீங்க கமெண்ட்ஸ் போட்டு இங்க வந்து நீங்க எங்க திருச்சபை அசிங்கப்படுத்தும் போது நான் ஒரே செகண்ட் அதை டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம புனிதர்கள் பலருடைய அழியா உடலை வச்சு இன்னும் வரைக்கும் ஆண்டவர் நிரூபிச்சுட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு எந்த ஒரு நான் கேத்தலிக் கிறிஸ்டியனுமே ஒரு ப்ராப்பரான பதில கொடுக்கவே கிடையாது. அவங்க கூடவே இருந்து பார்த்து லூக்கா நற்செய்தியாளர் கைப்பட வரைஞ்சது நம்ம புனித தோமையார் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. இன்னுமே சென்னையில இருக்க சாந்தோம் பெசிலிக்கால வச்சிருக்காங்க. உலகத்திலேயே மாதாமோட பேர்ல இருக்க முதல் சர்ச் செயின்ட் ஜேம்ஸால கட்டப்பட்டது. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்தொடர்ந்து வா, அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது கிடையாதுல்ல. வந்த அப்புறமா அநியாயத்துக்கு சொத்து சேர்க்கறது, நகை சேர்க்கறது, பில்டிங்கா அப்பார்ட்மெண்ட்டா கட்டுறது, சொகுசு கார் வாங்குறது, இது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிறது ரொம்ப கான்கிரீட்டா அப்படியே ரொம்ப ஸ்ட்ரைட்டா சொன்னார் அந்த ஃபாதர். இந்த மாதிரி போல்டான சர்மன்ஸ், இந்த மாதிரி டீச்சிங்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு வேணும். அந்த பொறுப்பை மக்களே தானே எடுத்துப்பாங்க. அந்த டீச்சிங் முதல்ல பாரிஷ் பிரீஸ்ட் உங்ககிட்ட இருந்து வரணும். பி கன்விக்டட் அபவுட் ஆர் கேத்தலிக் ஃபெய்த். இந்த மாதிரி பிஷப்ஸ் நமக்கு வேணும். ஒரு பிஷப்பா அவர் இதை செஞ்சது இட் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ். இந்த சர்ச் பாலிடிக்ஸ், ரிலிஜியஸ் பாலிடிக்ஸ், கோயில் காசை திருடுறது, மக்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி பிசினஸ் ஆக்குறது, அவங்களோட சுயநலத்துக்காக திருச்சபையை நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபாதர் ஆயிட்டா சிஸ்டர் ஆயிட்டா உடனே அப்படியே நான் தான் கடவுள், எல்லாமே முடிஞ்சது, சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த மிதப்பு நம்மளை விட்டு முதல்ல போகணும். ஆண்டவருக்கு வேண்டியது நம்முடைய வர்ஜினிட்டி கிடையாது, யுவர் ஃபிடெலிட்டி ஆஃப் ஹார்ட். கட்டடங்கள், நிறுவனங்கள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம கட்டி கட்டி கூச்சு கடைசியில் உண்மையான திருச்சபையை கட்ட தவறிட்டோம். தொலைஞ்சு போன ஆடுகளை தேடி போன ஆயர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? பூசை ஆரம்பிக்கிற நேரத்துல சர்ச்சுக்குள்ள ஆல்டர் முன்னாடி உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறது கண்டிப்பா தேவைதானா? நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த விசுவாசம், நற்கருணை ஆண்டவர் மேல நமக்கு இருக்கிற அந்த பிடிப்புங்கிறது நமக்கு இருந்தா, கத்தோலிசிசம் இஸ் பியூட்டிஃபுல். கத்தோலிக்கம் ரொம்ப அழகானது. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அருமையான, இனிமையான, அழகான என் சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம லாஸ்ட் வீடியோ எக்ஸ் கேத்தலிக் அட்ராசிட்டிஸ் நம்ம கத்தோலிக்க மக்கள் பலருக்கும் ரீச் ஆயிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா, மற்ற ஸ்டேட்ஸ், மற்ற கண்ட்ரீஸ்னு உலகம் ஃபுல்லா இருக்க பல தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு. அது மூலமாக கிடைச்ச உங்க ஒவ்வொருத்தருடைய அன்புக்காகவும் உங்க பிரேயர்ஸ், பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். அந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம கத்தோலிக்க திருச்சபை அதிகமாக தாக்கப்படுறது, நீங்க சிலை வழிபாடு பண்றீங்க, யூ கேத்தலிக்ஸ் ஐடல் வர்ஷிப்பர்ஸ், ஐடாலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சிலையெல்லாம் வச்சிருக்கீங்க? அது முன்னாடி கேண்டில் ஏத்தி ஜெபிக்கிறீங்க, முட்டி போடுறீங்க, மாலை போடுறீங்க, எதுக்கு தூபம் காட்டுறீங்க, எதுக்கு தேர்பவனி இழுக்கிறீங்க, எதுக்கு கொடிமுறை வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் திருச்சபையில் இருக்கு? ஒவ்வொன்றுத்துடைய அர்த்தம் என்ன? திருச்சபை ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அர்த்தம் கொடுக்குது? திருச்சபை என்னன்னு சொல்லி இதை அனுமதிக்குது. ஆனால் நம்ம உண்மையா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நாம எதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்முடைய சேனல் முழுக்க முழுக்க நம்ம கத்தோலிக்க மக்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக மட்டும்தான். வேற நான் கேத்தலிக்ஸ் வந்து இது நீங்க பாக்குறது உங்களுடைய விருப்பம். மற்றபடி இங்க நீங்க வந்து ஆர்கியூ பண்றதுக்கும், நீங்க எங்களை அக்யூஸ் பண்ணிட்டு எங்களை நீங்க இங்கேயே வந்து நீங்க மட்டமா பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பேஜா நீங்க நிறைய லைன்ஸ்ல நீங்க கமெண்ட்ஸ் போட்டு இங்க வந்து நீங்க எங்க திருச்சபை அசிங்கப்படுத்தும் போது நான் ஒரே செகண்ட் அதை டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். தேவையில்லாம உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல நீங்க டவுட்டா கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா யாரா இருந்தாலும் உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். தேவையில்லாத வேலைகள், இந்த வாதங்கள், விதண்டாவாதங்கள், இந்த பிரச்சனை பண்றது, எங்களை மட்டமா பேசுறது, இங்கேயே வந்து பேசுறது, இதெல்லாம் வேண்டாம். என்னுடைய ரெக்வஸ்ட் இல்லை, கமெண்ட் டாட், அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் நம்ம ஜென்யூனா தெரிஞ்சுக்க வேண்டியது, கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினைகள் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தாலும் கூட அதை சரியா புரிஞ்சுக்காம, அதை தெரியாம இருக்கிற மக்கள் அறியாமையினால இன்னும் கூட ஒரு சில கத்தோலிக்கர்கள் சிலை வழிபாடாக இந்த உருவங்களை வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. மற்றபடி வரவங்க எல்லாருமே நான் கேத்தலிக்ஸ் தானும் நமக்கு தெரியாது. எத்தனையோ நான் கிறிஸ்டியன்ஸும் நம்முடைய ஆலயங்களுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி அறியாமையினால நம்ம மக்கள் கிட்ட சிலை வழிபாடுங்கிறது இருக்குது தான். மக்களுடைய அறியாமை போக மக்களுடைய அறியாமையையும் பலவீனத்தையும் பயன்படுத்தி கொண்டு திருச்சபையினுடைய தலைவர்கள், எத்தனையோ ஃபாதர்ஸும் சரி, இது நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை கேள்வி கேட்காம சில பிஷப்ஸும் சரி, இதை விட்டு வச்சு உலகம் ஃபுல்லாக நம்முடைய திருச்சபையில் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அங்கே சிலை வழிபாடாக தப்பாக இதை பிஸ்னஸ் ஆக்கி சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்கங்கிறதும் ஒரு உண்மைதான். இதை நம்ம ஒத்துக்க தான் வேணும். அடுத்ததாக நம்ம கத்தோலிக்க வழிபாடுகளை கேண்டில் எதுக்காக பயன்படுத்துகிறோங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
ஒளி என்பது எப்பயுமே நன்மையை குறிக்கும். நன்மை இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய அருள் தங்கி இருக்கும், ஆண்டவரோட பிரசன்னம் இருக்கும். ஒளி என்பது நன்மையையும் ஆண்டவரோட பிரசன்னத்தையும் குறிக்கும். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். திருவிவிலியம் நம்மளை சொல்றது, நீங்கள் ஒளியின் மக்கள், யூ ஆர் பீப்புள் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 5:5 பார்க்கிறோம், நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள், நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க, ஒளியின் மக்கள். ஒளி என்பது நன்மையையும் ஆண்டவரோட பிரசன்னத்தையும் குறிக்கும். ஆண்டவரோட பிரசன்னம், பிரசன்ஸ் என்பது உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்குது. உயிருள்ள ஆண்டவர் நமக்காக அங்க பிரசன்னமா இருக்கிறாரு. ஆக ஒளி என்பது பிரசன்ஸ், லைஃப், இந்த ரெண்டுத்தையுமே குறிக்குது. ஈவன் நைட் டைம்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது கார்ல, பஸ்ல இல்லை ட்ரெயின்ல போறப்போ ஒரு இருட்டா இருக்கிற வயல் இல்லை காடு, அப்படி இருட்டா இருக்கிற இடத்துல தூரத்துல ஒரு இடத்துல மட்டும் எங்கேயாச்சும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுல எங்க அப்பாட்ட டவுட்டா கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த இருட்டுல இருக்க அந்த ஒரு வீட்டுல மட்டும் லைட் எரியும் போது அங்க ஒரு வீடு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இருக்காங்க, யாரோ இருக்காங்க, ஒரு வீடு இருக்கு, அந்த பிரசன்ஸ் நமக்கு புரியுது. அதே போல மனுஷங்க அங்க வாழுறாங்க, அதனாலதான் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பிரசன்ஸ் அண்ட் லைஃப், இதை ரெண்டுமே ஒளி என்பது குறிக்குது. இந்த ஒளி என்பது நம்ம வழிபாடுகள்ல எப்படி பயன்படுது, எதுக்காக பயன்படுத்துறோம், என்ன குறிக்குது, அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு ப்ரேயர் நடக்குது, இல்ல திருப்பலி ஆரம்பிக்கிறதுனாலும் கூட சர்ச்ல மாச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா அந்த கேண்டில் அந்த டைம்ல கொளுத்துவாங்க. என்னன்னா ஆண்டவரோட வருகைக்காக நாங்க எல்லாருமே தயாரா இருக்கோம், ஆண்டவரை எதிர்கொள்ள நாங்கள் எல்லாருமே காத்திருக்கோம், தயாரா இருக்கோம், ஆயத்தமா இருக்கோம். எதிர்கொள்ள தயாரா இருக்கிற அந்த ப்ரிப்பேர்னஸ், அந்த ஆயத்த நிலை, இது ரெண்டுத்தையுமே அது குறிக்குது. நம்ம விவிலியத்துல பார்க்கலாம். மத்தேயு 25:1 மணமகனை எதிர்கொள்ள மணமகனின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அடுத்தது 10வது வசனம், அப்போது மணமகன் வந்துவிட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அதாவது ஒரு ப்ரேயர் நடக்க போது, இல்லை மாச ஆரம்பிக்க போதுன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் ஆண்டவரோட வருகைக்காக நாங்கள் காத்துட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் ஆண்டவரை எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். அந்த ப்ரிப்பேர்னஸ், இந்த ஆயத்த நிலையை தான் இந்த கேண்டில், இந்த ஒளி என்பது குறிக்குது. இந்த ஒளியின் அடையாளமாக நம்ம கேண்டிலை ஏற்றுறோம். எந்த ஒரு ப்ரேயரோ மேஸோ நடக்காத நேரங்களில் கூட நற்கருணை பெட்டிக்கிட்ட ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது, ஆண்டவர் அங்கே தங்கி இருக்காரு. அந்த பிரசன்ஸ், லைஃப், இதை குறிக்கிற விதமாக எப்பயுமே அங்கே ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். நம்முடைய நற்கருணை ஆலயங்கள்லையும் சரி, சாப்பல்ஸ்லையும் சரி, நற்கருணையுடைய பிரசன்னம் இருக்கிற நேரத்தில் யாருமே அங்கே இல்லைனாலும் ஆண்டவரோட பிரசன்னம் அங்கே இருக்குதுங்கிறத குறிக்கிறதுக்காக எப்பயுமே அங்கே ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இதை நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியம் அணையா விளக்கு, பெர்பெச்சுவல் லேம்ப் அப்படின்னு குறிப்பிடுது. பைபிளே ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நம்ம இந்த பெர்பெச்சுவல் லேம்ப், அணையா விளக்கு அப்படிங்கிறது சில இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். விவிலியத்துல இது எங்க இருக்கு? ஒளி என்பது முதலாக விவிலியத்துல எப்போ பயன்படுத்தப்பட்டது, எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத பத்தி பார்ப்போம். லேவியர் பிரிவு 24 இறை சொற்றொடர்கள் 1-3. ஆண்டவர் மோசையிடம் கூறியது, எப்போதும் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்க தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடம் கொண்டு வர இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. இன்னும் கூட சில கோயில்கள்ல மக்கள் எண்ணெயை காணிக்கையா கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொடுக்கிற வழக்கம் இருக்குது. அடுத்த இறை வார்த்தை பார்ப்போம். அதை தொடர்ந்து, சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை எப்போதும் அது ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது உங்கள் வழிமரபினருக்கு என்றுமுள்ள நியமமாகும். மாலை முதல் காலை வரை எப்போதும் அது ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது என்றுமுள்ள நியமம் சொல்றாரு. மாலை முதல் காலை வரைக்கும், அப்ப காலையில இருந்து மாலை வரைக்கும் எப்ப சொல்லியிருக்காரு? விடுதலை பயணம் 30:7-8 முடிய. இங்க விளக்குகளோட நறுமண பொருள் தூபத்தை பயன்படுத்துறது குறித்தும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. விடுதலை பயணம் பிரிவு 30 இறை சொற்றொடர்கள் 7-8. காலைதோறும் ஆரோன் அதன் மேல் நறுமண பொருள் எரிப்பானாக, விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமண பொருள் எரிப்பானாக. மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போது உங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமண பொருள் எரிப்பானாக. இது சம்பந்தமா பழைய ஏற்பாடுலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. தூபம் போடுற நேரத்துல ப்ரேயர் பண்றது. யூதித்து 9:1 எருசலேமில் கடவுளின் இல்லத்தில் அன்றைய மாலை தூப வழிபாடு நடந்து கொண்டிருந்த நேரத்தில்
ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் பின்வருமாறு வேண்டினார். யூதித்து அவ்வளோ இக்கட்டான நிலையிலையும் இந்த நேரத்துல தூபம் போடுற நேரத்துல இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் ஆண்டவருடைய பலிப்பீடத்துக்கு போய் சேரும். அதை அவங்க ட்ரெடிஷன்ல ஏற்கனவே அறிந்திருந்திருக்காங்க. அப்போ அந்த காலத்திலேயே அவங்க நம்பிக்கையில அது இருந்திருக்கு. தூபத்தோட வழிபாடு செய்யும் போது அப்போ செய்யற ஜெபத்துக்கு அதிகமான ஒரு சிறப்பு பலன் உண்டு, அது ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் ப்ரேயருக்கு அப்படிங்கறது அப்பவே அவங்க அறிஞ்சிருந்திருக்காங்க. ஆக ஒவ்வொரு வர்ஷிப் மேஸ் நடக்கும் போதும் எப்பயுமே ஆண்டோட பிரசன்னத்துல எரிஞ்சிட்டு இருக்கிற ஒளியும் பிரசன்ஸ் அண்ட் லைஃப் இதை ரெண்டுமே குறிக்கும். இன்னும் கூட எத்தனையோ சர்ச்சஸ் சாப்பல்ஸ்ல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆண்டவரோட பிரசன்னத்தில் எப்பயுமே விளக்கு எரிஞ்சிட்டே இருக்க மாதிரி சிஸ்டர்ஸ் இல்லை பிரதர்ஸ் இல்லை ஃபாதர்ஸ் இல்லை ஒர்க் பண்ணுறவங்களே கூட அவங்களுக்குள்ள யாராவது டேர்ன்ஸ் மாற்றி மாற்றி எடுத்துட்டு எப்பயுமே ஆண்டவரோட பிரசன்னத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்க மாதிரி எண்ணெய் ஊற்றி திரியை மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. சில இடங்களில் மெயின்டைன் பண்ண முடியாமல் ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு அடையாளமாக பல்பு லைட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுட்டு ஒரு பல்ப் அங்கே எப்பயுமே எரிஞ்சிட்டு இருக்கும் நற்கரணை பெட்டிக்கிட்ட இல்லை அடோரேஷன் சாப்பல்ஸில். சில ஃபாதர்ஸ் ரொம்ப கண்டிப்பாக இருக்கவங்க இது ஆண்டவருக்கு எப்பயுமே விளக்கெறியணும், கரண்ட் போக வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல எப்பயுமே வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது ஆளை வச்சு எப்படியாவது முயற்சி பண்ணி இன்னும் கூட ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும், யாராவது பார்த்துக்கோங்கன்னு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற இடங்களும் இன்னும் கூட இருக்குது தான். கேண்டிலாவோ விளக்காவோ எரியிற இந்த நெருப்பு என்பது தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் குறிக்குது. திருத்தூதர் பணிகள் நூல்ல பார்க்குறோம், மாதா அம்மாவும் திருத்தூதர்களும் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பெந்தகோஸ்தே நாளன்னைக்கு நெருப்பின் வடிவத்துல பிளவுண்ட நாவுகளாக தூய ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலேயுமே இறங்குறாரு. ஆக இந்த தூய ஆவியானவருக்கும் அடையாளமாக இந்த நெருப்பு என்பது இருக்கு. நெருப்பினுடைய தன்மை என்ன? தூய்மை. எப்படிப்பட்ட தீமையாக இருந்தாலும் சரி அந்த தீமையை சுட்டெரிச்சிட்டு களங்கமே இல்லாம அந்த நெருப்பு தூய்மையோட சுடர்விட்டு எரியும். அந்த தூய்மைக்கு அடையாளமாக பியூரிட்டி, ஹோலினஸ், அதுக்கும் அடையாளமாக நெருப்பு, ஒளி, அதை நம்ம சொல்லலாம். முதல்ல சொன்னது போல நன்மைக்கு அடையாளமாக எல்லா நன்மைகளுமே நெருப்புல இருக்கு. எந்த தீமையுமே இல்லாம தூய்மையா இருக்குதுன்னா இட் இஸ் a sign of goodness also. ஏற்கனவே சொன்னது நம்ம முதல்ல பார்த்தது போல பிரசன்ஸ், லைஃப் அதையும் குறிக்குது. ஞான ஒளின்னு சொல்லுவோம், அது போல ஞானம், அறிவு, ஞானம், அதுக்கும் நம்ம ஒளிய ஒரு அர்த்தமாக சொல்லலாம். அதே போல இறை அருள், நன்மை இருக்கும்போது இறை அருள் அங்கே இருக்கும். நம்முடைய இந்த பாஸ்கா திருப்பலியில ஈஸ்டர் நைட் விஜில் மாஸ்ல கூட சொல்லுவாங்க, அந்த மெழுகு ஃபர்ஸ்ட் பாஸ்கா திரியை கொளுத்தும் போது தேனீக்களின் உழைப்பால் உருவான இந்த மெழுகு, அந்த ப்ரேயரே ரொம்ப அழகா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கேண்டலும் சரி அதோட எரியிற அந்த நெருப்பும் சரி தூய்மையானதாக இருக்கு. ஈவன் திடீர்னு மாஸ் நடக்கும்போது கரண்ட் போயிடுச்சுனாலும் கூட, நைட் மாஸ் நடக்குது இல்லை ஈவினிங் நடக்குதுன்னா கூட ஃபுல்லாக கரண்ட் போனாலும் சரி ஆல்டரில் இருக்க அந்த 2 கேண்டில்ஸ் போதும் திருப்பலியை முழுவதுமாக முடிக்கிறதுக்கு. ஒரு நாள் போன வருஷம் நினைக்கிறேன், திடீர்னு நன்மை கொடுத்துட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு, ஜனங்க அப்படியே ஸ்டக் ஆகிட்டாங்க. அப்போ ஆல்டரில் இருக்க அந்த 2 கேண்டில்ஸை கொண்டு வந்து நன்மை கொடுத்து முடிச்சாச்சு. ஆக ஒளி என்பது இருக்கும்போது எப்பயுமே ஆண்டவரோட பிரசன்னம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். வழிபாடு நடக்கிறதுக்கு எப்பயுமே இந்த ஒளி என்பது ஆண்டவரோட பிரசன்னமாக இருந்து நமக்கு கூட எப்பயுமே துணையாக இருக்குது. நெருப்பினுடைய இன்னொரு தன்மை, இப்போ கேண்டில் நம்ம கொளுத்துறோம் அப்படின்னா அந்த கேண்டில் மேலே நோக்கி எரியும். இந்த கொடி நம்ம ஏற்றும் போது கூட அந்த கொடியினுடைய ப்ரேயரில் சொல்லுவாங்க, இந்த கொடி வான் நோக்கி பறக்கிறது போல இறை மக்களுடைய எண்ணங்கள் மேல் நோக்கி விண்ணகம் நோக்கி உயர்ந்ததாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஜெபம் அழகாக வரும். இதே போல தான் நம்ம கேண்டில் ஏற்றி ஜெபிக்கும் போதும் அதுக்குரிய அர்த்தம் நம்ம இதையும் சொல்லலாம். அந்த ஒளி மேல் நோக்கி போறது போல நம்முடைய இதயங்கள் ஆண்டவரை நோக்கி மேல் நோக்கியதாக ஆண்டவரை நோக்கி எழும்பி இருக்கும். என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் இதெல்லாம் போக என்னுடைய சிலது நான் அப்படி நினச்சிக்கிட்டது சில இடங்களில் பார்த்துருக்கேன். ஜனங்க கேண்டில் வச்சுட்டு முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டத்தில் வருவாங்க. அவங்க அழுதுகிட்டே அந்த கேண்டிலோட ப்ரேயர் பண்ணுவாங்க. அதை நான் சில நேரம் நின்று அப்சர்வ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது இந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுத்துருக்கு. அது எப்படின்னா, அந்த மெழுகு தன்னை உருக்கி அந்த நெருப்போடு சேர்ந்து அது வடிஞ்சு விழுற மாதிரி இந்த மக்கள் அழுதுகிட்டே ஜெபிக்க இந்த மெழுகும் வடிஞ்சிட்டே இருக்கும், கண்ணீரும் வடிஞ்சிட்டே இருக்கும். அப்போ அவங்க இதயத்தை ஊற்றி அந்த மெழுகு கரைகிற மாதிரி தன்னை கரைத்து கொண்டு அவங்களுடைய இதயங்கள் அந்த நெருப்பை போல மேல் நோக்கி ஆண்டவரை பார்த்தாப்புல அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அந்த மெழுகு உருகிறது போல பார்க்குற எனக்கே மனசு உருகி தான் போச்சு. எனக்கே அது கஷ்டமாக இருக்கும்போது நான் அப்போ மனசில் வேண்டினது, உங்களுக்கு என்ன கஷ்டமோ ஆண்டவர் எப்படியாவது இதை கொடுத்துருங்க, அந்த மாதிரி ஒரு தாட் வரும். சாதாரண ஒரு மனுஷி எனக்கே அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குன்னா அதை பார்க்குற ஆண்டவருக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அதை நான் பார்த்துருக்கேன். அதனால அப்படி நான் அதை உருவகப்படுத்துவேன். அந்த
மெழுகு உருகிறது போல மக்கள் அந்த கண்ணீர் வடிய வடிய உள்ளம் முருகி அவங்க ஜெபிக்கும் போது அந்த நெருப்பு மேல் நோக்கி எறிகிறது. இந்த மெழுகு திரி அந்த நெருப்பு எல்லாமே ஆண்டவருக்கு ஏற்புடையதாக நம்ம இறைவார்த்தையில கூட பார்க்குறோம். திருப்பாடல்கள் 141:2 தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. நாம பயன்படுத்துகிற தூபமும் சரி, யூஸ் பண்ணுற கேண்டில்ஸ், அதனுடைய விளக்கு, லைட், இது எல்லாமே ஆண்டவருக்கு ஏற்புடையதாக நம்முடைய மன்றாட்டுகளோட ஆண்டவருக்கு போய் சேருது. ஆண்டவரும் இதை விரும்புகிறாரு, இதை எதிர்பார்க்குறாருங்கிறத நம்ம விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். இதுக்கு திருச்சபை இதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் கொடுக்குது, இதுக்கு என்ன தேவை இருக்குதுங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம். பொதுவாக விளக்குக்கு வெளிச்சத்துக்கு இருக்கிற அர்த்தங்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். கடைசியாக சொன்னது மட்டும் என்னோட பர்சனல் இன்டர்பிரிட்டேஷன். இதை வச்சு கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் மாதாமா முன்னாடி புனிதருக்கு முன்னாடி எல்லாம் கேண்டில் வச்சு ஜெபிக்கிறீங்க? அவங்க எல்லாம் அவங்க ஜெபத்தை கேட்டுக்கிறாங்களா? அவங்களாம் தான் இறந்துட்டாங்க, இல்லை அவங்க உயிரோடவே இல்லை, உயிரோடு இல்லாதவங்களுக்கு முன்னாடி எதுக்கு கேண்டில் எல்லாம் வச்சு ஜெபிக்கிறீங்க அப்படி அவங்க கேட்பாங்க. மார்க்கு நற்செய்தி 12:25 இறந்து உயிர்த்தெழும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் அப்படின்னா வானதூதர்கள் வானதூதர்களாகவே படைக்கப்பட்டவங்க, அவங்களுக்குன்னு சில பணிகள் இருக்கும். ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்து இறக்குறவங்க உயிர்த்தெழுந்து ஆண்டவரோட பிரசன்னத்திலே இருக்கும்போது அவங்க வானதூதர்களை போல் இருக்கிறவர்களை தான் நாம புனிதர்கள்னு சொல்றோம். புனிதர்கள்லேயே உயர்ந்தவங்க மாதா அம்மா, அன்னை மரியாள். அவங்க முன்னாடி நாம ஜெபிக்கிற ஜெபங்கள், எதுக்கு நம்ம அவங்க முன்னாடி கேண்டில் ஏற்றிலாம் ஜெபிக்கிறோம், அதனுடைய பலன் என்ன, இதுக்கெல்லாம் விவிலியம் என்ன சொல்லுது, வானதூதர்களுடைய பணிகள் என்ன, வானதூதரை போல் இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி நாம பார்ப்போம். திருவெளிப்பாடு 8:3-4 மற்றொரு வானதூதர் பொன் தூப கிண்ணம் ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றார். அரியணை முன் இருந்த பொன் பலிபீடத்தின் மீது இறைமக்கள் அனைவரும் செய்த வேண்டுதல்களோடு படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது. அச்சாம்பிராணி புகை இறைமக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதரின் கையிலிருந்து கடவுள் திருமுன் எழும்பி சென்றது. பொன்னாலான பலிபீடத்துக்கு அருகில் பொன் தூப கிண்ணம் ஏந்தி ஒரு வானதூதர் நிற்கிறாங்க. இந்த பொன் பலிபீடத்தின் மேல இறைமக்கள் அனைவரும் செய்த வேண்டுதல்களோடு கடவுளுக்கு படைக்குமாறு மிகுதியான சாம்பிராணி இந்த வானதூதருக்கு வழங்கப்பட்டதாமா. அப்போ இந்த சாம்பிராணி புகை இறைமக்கள் அனைவருடைய வேண்டுதல்களோடு கடவுள் திருமுன் எழும்பி சென்றது அப்படி சொல்றாங்க. வானதூதர்கள் அவங்களுடைய சாம்பிராணி புகையோட இறைமக்கள் மன்றாட்டோட இந்த சாம்பிராணியை ஆண்டவருக்கு படைக்கிறாங்க. அப்ப நம்முடைய மன்றாட்டும் ஆண்டவருக்கு போய் சேருது. வானதூதர்கள் ஏஞ்சல்ஸுக்கு கொடுக்கப்பட்ட பணி இதுனா, குவீன் ஆஃப் ஏஞ்சல்ஸ்னு சொல்ற வானதூதர்கள் எல்லாருக்குமே அரசி ராக்கினி மாதாமா தான். இந்த குவீன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் நம்முடைய மன்றாட்டுகளை எப்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க? அந்த மாதா அம்மா புனிதர்கள் முன்னாடி தான் நம்ம கேண்டில் ஏற்றி ஜெபிக்கிறோம். இந்த தூபம் சாம்பிராணி புகை எப்படி ஆண்டவர் முன்னாடி எந்திரிச்சு போதோ அது போலதான் நாம பயன்படுத்துகிற கேண்டில், அதோடைய ஃப்ளேம் ஆண்டவரை நோக்கி போகும்போது நம்முடைய மன்றாட்டுகளும் ஆண்டவர்கிட்ட இவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம கேண்டில் யூஸ் பண்ணுறது. பைபிளில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறது தான் இருக்குது. நீங்கள் எது கேண்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படி கேட்டாங்கன்னா, அந்த காலத்தில் ஆண்டவரோட வீட்டில் கூட எண்ணெய் ஊற்றி எரியிற விளக்கு, பொதுவாக ஜனங்க இந்த தீப்பந்தம் விளக்கு அந்த மாதிரி தான் ஒளி வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உங்கள் வீட்லேயும் இன்னும் ஜீசஸ் அதை தான் பயன்படுத்தினாரு, பைபிளில் இருக்கா, பைபிளில் இல்லைங்கிறதுக்காக இன்னும் இந்த தீப்பந்தம் இல்லை விளக்கு தான் ஏற்றிட்டு இருக்கீங்களா என்ன? அப்போ அது இல்லை, அதனால அவங்க யூஸ் பண்ணல. அடுத்து அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கேண்டில், மெழுகுவத்தி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. எல்லா வீடுகளையும் இப்போ கேண்டில், இந்த பல்ப்ஸ், டியூப்லைட்ஸ் அந்த மாதிரி லைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரிசிட்டி இப்போ இருக்குது, அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அதனால அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரேயருக்கு வர ஜனங்க ஒவ்வொருத்தருமே விளக்கு கொண்டு வந்து எண்ணெய் ஊற்றி திரி ஊற்றி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு அது டைம் வேஸ்ட் ஆகும். அது கொஞ்சம் ஒரு மெஸ்ஸி திங். அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவும் கேண்டிலுங்கிறது மெழுகுவத்தியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தேனீக்களின் உழைப்பால் வந்த மெழுகு. சர்ச்சஸ் ஸ்பெஷலாக விற்கும் அந்த கேண்டில்ஸ் எல்லாமே. சர்ச்சோட கேண்டில்ஸ் இன்னும் கொஞ்சம் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ப்ரேயருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணணுங்கிறத வச்சு. அந்த மாதிரி கேண்டில்ஸ் வச்சு தான் எங்கள் ஜனங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆண்டவர் எல்லாம் அப்படியே கூர்ந்து பைபிளில் இருக்கா அதில் இருக்கான்னுலாம் பார்க்க மாட்டார்.
ஆண்டவர் அது ஒரு ஜெபமா, அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன நம்பிக்கையோட மக்கள் வந்து ஜெபிக்கிறாங்க, அதுக்குள்ள இருக்கிற அந்த பர்பஸ், அதை தான் ஆண்டவர் பார்ப்பாரு. மற்றபடி நம்ம எல்லாத்துக்கும் தெளிவாக பதில் சொல்லிட்டு இருக்கணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பதில் சொல்லணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், யாரையும் நம்ம ப்ளீஸ் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் பார்க்குறவர், சிம்பிளாக எல்லாத்தையும் நம்மளுடைய நம்பிக்கை, அந்த விசுவாசம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஃபெய்த்தை பார்க்குற ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்கிறாரு. நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், நம்முடைய வழிபாடுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அடுத்ததாக சிலைகளுக்கு ஏன் மாலை போடுறோம் அதை பற்றி பார்ப்போம். இந்த மாலை இல்லை பூக்கள் இதனுடைய பயன்பாடு என்னென்னு. பூக்கள், இந்த மாலை இதெல்லாம் வெட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், திருமணம், சுப காரியங்கள், இல்லை ஃபியூனரல்ஸுக்கு கூட இந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லை வீட்டோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், டெக்கரேஷன்ஸ், இந்த ஹவுஸ் வார்மிங், கிரகப்பிரவேசம், அந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு ஏதாவது டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த பூக்களை நாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கு, டெக்கரேஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்ம பூக்களை யூஸ் பண்ணுவோம். ஒரு பூவை மட்டும் வச்சும் நம்ம டெக்கரேட் பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய பூவை கண்டுபிடிச்சி தேடியும் வாங்கிட்டு வர முடியாது. அதனால சின்ன சின்ன பூவை அது எல்லாத்தையும் கோத்து ஒரு மாலையாக உருவாக்கி அதை நம்ம ஆண்டவருக்கு படைப்போம், ஆண்டவருக்கு நம்ம அதை சாட்டுருவோம். அது போல தான் புனிதர்களுக்கு, மாதாமாக்கு, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஸ்டாச்சூஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மாலையை நம்ம போடுறது, டெக்கரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக இந்த பூக்களை நம்ம வர்ஷிப்ஸ்லையும் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக சிலைகளுக்கும் நாம் போடுறோம்? அவங்க இறந்துட்டாங்க, அதனால தான், செத்து போனவங்களுக்கு தானே மாலை போடுவாங்க, அவங்க இறந்துட்டாங்கங்கிறனால தானே அப்படி ஒரு சிலர் கேட்பாங்க. ஆண்டவரோட விசுவாசத்தில் வாழ்ந்து நம்பிக்கையோட ஆண்டவரோடவே வாழ்ந்து மறிக்கிறவங்க எல்லாருமே எப்பயுமே ஆண்டவரோட வாழ்ந்துட்டே தான் இருக்காங்க. இதுதான் திருச்சபையினுடைய நம்பிக்கை. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த இறைவார்த்தையில் பார்த்தது போல, இறந்து உயிர் தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். அது போலதான் ஆண்டவரோட விசுவாசத்துல வாழ்ந்து மறிக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவரோட புனிதர்களாக, ஆண்டவரோட எப்பயுமே அங்க இருக்கவங்க, வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான். ஆண்டவர் வாழ்வோரின் கடவுள். அதை பத்தி நம்ம பின்னாடி மறுபடியும் பார்ப்போம். எதுக்காக நாம இந்த மாலைகள் இதை வந்து அவங்களுக்காக கொடுக்குறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அது என்ன, அதை பற்றி நாம் பார்ப்போம். இப்போ மாலைங்கிறது வந்து வெறும் இந்த கல்யாணங்களில் இல்லை நல்லது கெட்டதுக்கு டெக்கரேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அன்பினுடைய வெளிப்பாடாக பூக்கள் பயன்படுத்தப்படுது. ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, அது நம்ம டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது நம்ம விஷ் பண்ணும்போது, ஏதாவது ஒரு பர்த்டே, நமக்கு பிடிச்சவங்க எல்டர்ஸ், பெரியவங்களுக்கு நம்ம அவங்கள பார்க்க போகிறப்ப ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாக, அந்த ரெஸ்பெக்டாகவும், அன்பாகவும், மரியாதையாகவும், அதனுடைய வெளிப்பாடாக, an expression of love and respect இல்லை ஹானர், அதோடைய அடையாளமாக இந்த பூக்களை இல்லை மாலை, பொக்கேஸ் அப்படி நம்ம கொண்டு போய் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கொடுக்கறது வழக்கம் தான். உலகம் ஃபுல்லாகவே இந்த வழக்கம் இருக்குது தான். ஆக மாலை போடுறது இல்லை பூ கொடுக்கறது இது எல்லாமே இறந்தவங்களுக்கு மட்டும்தானு கிடையாது. எல்லா நல்லது கெட்டதுக்கு டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது போலவே அன்பினுடைய வெளிப்பாடாகவும், சைன் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், ஹானர், இதனுடைய வெளிப்பாடாகவும், இந்த அர்த்தத்தோடவும் கூட நம்ம பூக்கள், மாலைகள் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல தான் சர்ச்சஸ்லேயும் டெக்கரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டாச்சுஸ்க்கு நம்ம அந்த ரெஸ்பெக்டோட, அன்போட தான் நம்ம மாதாமாக்கு, புனிதர்களுக்கு, ஈவன் பலிபீடத்துக்கு, ஆண்டவருக்கு நம்ம படைக்கிறது. இது எல்லாமே ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாக, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை ஹானர், அவங்க அந்தளவு உயர்ந்தவங்க அப்படி அந்த ரெஸ்பெக்டை நம்ம காமிக்கிற விதமாக தான் நம்ம அந்த மாலைகளெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் வருஷம் முன்னாடி நியூஸ் பார்த்தப்ப, லாஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன், பொலிட்டீஷியன்ஸ் 4 பேர் வந்து ஒரு பெரிய மாலையை தூக்கிட்டு வந்து ஒருத்தர் மேலே போட்டாங்க. அவங்க பெரியவங்க வேற, அவங்க மாலையை போட்டதில் அவர் அந்த வெயிட்டே தாங்காமல் விழுந்துட்டார் தடுமாறி. போன வருஷம் தான், எந்த கட்சி யார் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த சீன் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி சில காமெடிஸ் கூட நடக்கிறது உண்டு. ஆக இந்த மாலை போடுறதுங்கிறது ஒருத்தர் மேலே நம்ம காட்டுற அன்பு, மரியாதை, அதனுடைய வெளிப்பாடாகவும் நாம் இந்த மாலை போடுறத நம்ம பார்க்கலாம். இவன் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு நான் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஆன்டி கூட அவங்களும் இந்த சந்தன மாலை வந்து போட்டாங்க. அதுக்கு நம்ம யாருக்கும் மாலை போட்ட உடனே அவங்க நம்ம தெய்வமாக்கிட்டோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுவும் ஒரு சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான். அவங்களும் ஒரு நான் கேத்தலிக் கிறிஸ்டியன் தான். ஆனால் அவங்க அப்படி ஒன்றும் நினச்சி போடலையே, அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுங்கிற அடிப்படையில் அப்பா மேலே இருந்த அன்பினாலையும் மரியாதையோடவும் அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஹானர் பண்ணுறதுக்காக வந்து அந்த மாலையை போட்டாங்க. எல்லாருமே இது பண்ணுறது, இதுவும் வந்து ட்ரெடிஷனில் இருக்கிற விஷயம்தான். இது போல் பல விஷயங்கள் நம்ம ட்ரெடிஷனோட தான் சேர்ந்து வருது. இதை வச்சு நம்ம ஒரு இதனை ஐடல் வர்ஷிப் பண்ணுறோம், நீங்கள் ஐடல் வர்ஷிப்பர்ஸ், யூ ஐடாலேட்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இது சிலை வழிபாடு கிடையாது, இது அன்பு மரியாதையினுடைய வெளிப்பாடு.
இப்போ ஏன் முட்டி போட்டு ஜெபிக்கிறோங்கிறத பற்றி பார்ப்போம். முட்டி ஒருத்தருடைய வலிமையை குறிக்குது. நம்ம பாடியோட ஃபுல் வெயிட்டை தாங்கிறது நம்முடைய கால்கள். நம்ம காலில் இருக்க ஸ்ட்ராங் ஜாயிண்ட் மூட்டு எலும்பு தான். எப்போ நம்முடைய முட்டியை மடக்கி நாம் ஒருத்தர் முன்னாடி நம்ம உயரத்திலேருந்து நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டு அவங்க முன்னாடி முட்டி போட்டு இருக்கோமோ, அப்போ என்னுடைய வலிமையை இழந்து அவங்க முன்னாடி நான் தாழ்பணிகிறேங்கிற அந்த தாழ்ச்சியை குறிக்குது. டு நீல் இஸ் டு ஹம்பிள். நீலிங் இஸ் அ சைன் ஆஃப் ஹியூமிலிட்டி. தாழ்ச்சியை குறிக்குது. அதாவது நீங்கள் என்னை விட உயர்ந்தவங்க, உங்கள் முன்னாடி நான் ரொம்ப சிறுமையானவன் அப்படிங்கிற உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற அந்த மதிப்பை மரியாதைக்கும் அடையாளமாக முட்டி போடுறது இருக்குது. ஸோ நீலிங் இஸ் அ சைன் ஆஃப் ஹியூமிலிட்டி, ரெஸ்பெக்ட், ஹானர். அதே போல் ஃபியராக கூட இருக்கலாம். விவிலியத்தின் அடிப்படையில் நாம் இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். யோசுவா 5:14 பார்க்கலாம். வானதூதர் தன்னை ஆண்டவரின் படைத்தலைவன்னு சொல்லி தான் யோசுவா முன்னாடி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதுக்கு ஜோஷ்வா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவரோ, இல்லை, நான் ஆண்டவரின் படைத்தலைவன் என்ற முறையில் இப்பொழுது வந்துள்ளேன் என்றார். யோசுவா முகம் தரையில் பட வீழ்ந்து வணங்கி அவரிடம், என் ஆண்டவர் தம் அடியானுக்கு என்ன கூறியுள்ளார் என்று கேட்டார். ஏஞ்சல் தன்னை ஆண்டவரின் படைத்தலைவன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உடனே ஜோஷ்வா முகம் தரையில் பட வீழ்ந்து வணங்கி ஆண்டவர் எனக்கு என்ன மெசேஜ் சொல்லி அமைச்சிருக்காருன்னு கேட்குறாராம். இது அவரோட ஹியூமிலிட்டியை குறிக்குது. ஒரு ஏஞ்சல் வந்திருக்காங்க, ஆண்டவரோட மெசேஜை கொண்டு வந்திருக்காங்கங்கிற அவர் காட்டுற அந்த ஒரு ரெஸ்பெக்டையும் ஹியூமிலிட்டியையும் குறிக்குது. இதே தொடக்க நூல் 33:3 யாக்கோபு அவங்களோட அண்ணன் ஏசாவை பார்க்க போறப்ப, அவர் அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரரை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். இது என்ன பேக்ரவுண்ட்னா, யாக்கோபு அவங்க அண்ணன் ஏசாவுக்கு துரோகம் பண்ணி வாரிசு உரிமையை அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ எப்படியாவது தம்பியை பழி வாங்கி ஆகணுன்ற வெறியோட அவங்க அண்ணன் ஏசா அவரை தேடி சுற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப வருஷம் கழித்து யாக்கோபு திருப்பி அவங்க நாட்டுக்கே போகிறப்ப எங்கள் அண்ணன் அந்த கோபத்தில் என்னை பழி வாங்கிடுவாங்களோங்கிற பயத்தோடவே போகிறாரு. அப்போ அவங்க அண்ணன் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அவர் போய் நின்றுட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் ஒன்றுமே இல்லை, என் ஜனம் இவ்வளோ பெரிய ஜனம் இருக்குது, எங்களை எதுவும் பண்ணிடாதங்கிற அந்த ஹியூமிலிட்டியையும் காட்டி, முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, என்னை மன்னிச்சிரு, அந்த பயத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஃபியர், ஹியூமிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட், ஹானர் இது எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி அவங்க அண்ணன் முன்னாடி தரையில் விழுந்து விழுந்து எந்திரிச்சாராம். அடுத்தது பாத்ஷிபா தாவீது அரசரை போற்றுற விதமாக 1 அரசர்கள் 1:31 பார்க்குறோம். அப்பொழுது பத்சேபா முகம் தரையில் பட தாழ்ந்து அரசரை வணங்கி, என் தலைவராகிய தாவீது அரசர் நீடூழி வாழ்க என்றார். தாவீது அரசருடைய மனைவி பாத்ஷிபா அப்படின்னா அவங்களும் ஒரு அரசி. இருந்தாலும் தன்னுடைய கணவர் ஒரு அரசர் என்பதை நினைவில் வைத்து கொண்டு அவங்க அரசர் முன்னாடி போறப்ப, என் தலைவராகிய தாவீது அரசர் நீடூழி வாழ்கன்னு அவரை போற்றி அவங்க முன்னாடி முகம் தரையில் பட விழுந்து வணங்கினாங்களாமா. இது அவங்களுடைய ரெஸ்பெக்டை குறிக்குது. அரசர் என்ற முறையில் அவங்க மேலே அவர் மேலே அவங்க வச்சிருக்கிற ரெஸ்பெக்டை காட்டுது. அடுத்ததாக கிங் சாலமன் அவங்களோட அம்மா பாத்ஷேபாவை பார்த்து வணங்குறாங்க. 1 அரசர்கள் 2:19 பத்சேபா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார். அப்போது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார். கிங் டேவிட் இறந்த அப்புறமேல் அவரோட மகன் கிங் சாலமன், இவரோட தாய் பாத்ஷேபா இவர் முன்னாடி வரும்போது தன்னுடைய தாய் என்ற முறையில் இவர் அரசராக இருந்தாலும் கூட எழுந்து அவங்க அம்மா முன்னாடி போய் வணங்கிட்டு உட்கார்றாரு. இது தன் தாயின் மேலே அவர் காமிக்கிற அந்த ரெஸ்பெக்டை காட்டுது. இதுக்கப்புறம் அடுத்த வேர்ஸ் வரும். அரசரோட அரியணைக்கு அந்த கிங் த்ரோனுக்கு பக்கத்தில் அரசரோட தாய்க்குன்ட்டு ரைட் சைடில் ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்டில் அந்த பாத்ஷேபான்ற அவங்க தாய் உட்காந்துக்கிட்டாங்களாம். இது இந்த அரசருடைய ஹியூமிலிட்டியை காட்டுது. அவங்க அம்மா முன்னாடி வச்சிருக்கிற அவரோட ரெஸ்பெக்டை காட்டுது. அடுத்ததாக ப்ராஃபெட் எலிஷா முன்னாடி ஒரு லேடி வணங்குறாங்க. 2 அரசர்கள் 4:37 அப்பெண் உள்ளே அவர் காலடியில் தரை மட்டும் வீழ்ந்து வணங்கிய பின் தன் மகனை தூக்கி கொண்டு போனார். தன்னுடைய உடம்பு சரியில்லாத மகனை சரி பண்ணும்படிக்கு இந்த இறைவாக்கினர் எலியா கிட்ட இந்த பெண் அவங்களுடைய குழந்தையை கொண்டு விடுறாங்க. அந்த குழந்தை சரியானதுமே அவர் முன்னாடி அந்த அம்மா வணங்கி அவங்களுடைய வணக்கத்தை செலுத்தி அந்த குழந்தையை தூக்கிட்டு போனாங்க. இது அவர் ஒரு இறைவாக்கினர் என்பதை அவங்க உணர்ந்து அவர் மேலே வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட், அவங்க பையனை சரி பண்ணி கொடுத்ததுக்காக இவங்க காட்டின ஒரு நன்றியாகவும் ஒரு தேங்க்ஸ் கிவிங்காகவும் ரெஸ்பெக்டோட கூடிய ஒரு நன்றியாக இதை நம்ம எடுத்துக்கலாம்.
புதிய ஏற்பாடுலையும் பார்க்கலாம். மார்க் 1:40 ஒரு நாள் தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன நோக்கத்தோட என்ன எண்ணத்தோட ஒரு முட்டி போட்டாருன்னு. மார்க் 10:17 பார்க்கலாம். பணக்காரர் ஜீசஸ் முன்னாடி வந்து ரொம்ப அவரை தாழ்த்தி கொண்டு அவரை வணங்கி, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இதையெல்லாம் நாம பார்த்த அர்த்தங்களோட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதே மத்தேயு 27:29 பார்க்குறோம். ஆண்டவரோட பாடுகளப்ப முள்முடி பின்னி செங்கோலை கொடுத்து யூதரின் அரசரே வாழ்க அப்படின்ட்டு ஆண்டவரை இழிவுபடுத்துறாங்க. இட் இஸ் அ மாக்கரி. அதுக்காக ஆண்டவர் முன்னாடி முட்டி போட்டு அவரை இழிவுபடுத்துறதுக்காக அந்த இடத்துல முட்டி போடுறாங்க. மற்றபடி கடைசியாக நம்ம பைபிள்ல பார்க்குறோம். திருவெளிப்பாடு 22:8 இதை வச்சே தான் அதிகமாக நான் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் நம்மள்கிட்ட பேசுவாங்க. யோவானாகிய நானே இவற்றை எல்லாம் கண்டேன் கேட்டேன். அப்பொழுது இவற்றை எனக்கு காட்டிய வானதூதரை வணங்கும் பொருட்டு அவருடைய காலடியில் விழுந்தேன். அவரோ என்னிடம், வேண்டாம், உனக்கும் இறைவாக்கினர்களான உன் சகோதரர் சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைபிடிப்போருக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேயும் இது கிளியரா இருக்கு. ஐ ஃபெல் டவுன் டு வர்ஷிப் அட் த ஃபீட் ஆஃப் தி ஏஞ்சல். வானதூதரோட காலடியில வணங்குறதுக்காக விழுந்தாராம். அதுக்கு அந்த ஏஞ்சல் உடனே அவரை கண்டிக்கிறாங்க. வேண்டாம், உங்களுக்கெல்லாம் நான் வெறும் உடன் பணியாளன் மட்டுமே, கடவுளை மட்டும்தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஃபெல்லோ சர்வன்ட் ஒன்லி, யூ மஸ்ட் நாட் டூ தட், வர்ஷிப் காட் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. எப்படி பைபிள் ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு வந்து கடைசியில் இருக்கிற புக் தான் திருவெளிப்பாடு, இந்த புக் ஆஃப் ரெவலேஷன். அதில் இருக்கிற கடைசி சாப்டர், இந்த லாஸ்ட் அதிகாரம் தான் 22வது அதிகாரம். அதில் ஆண்டவரோட இருந்த சீடர்கள்லையே ஆண்டவரோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான சீடர், அதுவும் கடைசி வரைக்கும் இருந்த சீடர்னு சொல்லப்படுறாரு. அவருக்கு என்னாச்சுன்ற அந்த விவரம் மட்டும் நமக்கு தெரியல. கடைசி வரைக்கும் இருந்த இந்த சீடர் வந்து வானதூதர் அவங்க முன்னாடி வரும்போது காலில் விழுந்து வணங்கினாராமா. அது வர்ஷிப் பண்ணாரு அப்படிங்கிறத பைபிள் தெளிவாக சொல்லுது. அதுக்கு அந்த வானதூதர் கடிஞ்சுக்கிறாங்க. தெளிவாக சொல்கிறாங்க, வர்ஷிப் காட், இதுதான் ஐடல் வர்ஷிப். அவங்களுக்கு நம்ம வர்ஷிப் கொடுக்கறது இல்லை. இதுவே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள், யோசுவா வந்து அந்த வானதூதர் முன்னாடி வணங்கும் போது அந்த வானதூதர் எதுவுமே கண்டிக்கல. ஏன்னா யோசுவா சொன்ன ரெஸ்பான்ஸ் என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன மெசேஜ் கொடுத்து அமைச்சிருக்காரு அப்படின்னு தான் கேட்டார் வணங்கின உடனே. ஆனால் யோவான் அவரே கன்ஃபஸ் பண்ணுறாரு, இந்த வானதூதரை வணங்குறதுக்காக நான் அவரோட காலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன எண்ணத்தோடு விழுறோங்கிறது தான் முக்கியம். வணக்கம் செலுத்துறதுக்கும் வழிபடுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். வெனரேஷன் வேற, வர்ஷிப் வேற. நம்ம அடையாளங்களாக நம்முடைய ஆலயங்கள்லையும் வீடுகள்லையும் வச்சிருக்கிற உருவங்கள், சிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் அவங்கள கடவுளாக நம்ம பாவிச்சு வழிபடும் போது தான் அது வழிபாடு. அப்போ இட் இஸ் ஐடல் வர்ஷிப். எப்போ நாம் அவங்களுக்கு அவங்க முன்னாடி ஒரு ஹியூமிலிட்டியாவோ, ரெஸ்பெக்டாவோ, ரெவரன்ஸாவோ நாம் அவங்களுக்கு வேண்டிய வெனரேஷன் நம்ம கொடுக்குறோமோ, அப்போ அது அவங்களுக்கு நாம் கொடுக்குற ஒரு மரியாதை, அவங்களுக்கு நாம் செலுத்துகிற வணக்கம் தான். வணக்கம் செலுத்துறது வேற, வழிபடுறது வேற. வெனரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், வர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். இதுவே ஸ்கூல்ஸில் வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க. இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் வரைக்கும் இதை ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். எதனால முட்டி போடுன்றுவாங்க. ஒன்று மொத்த கிளாஸையும் முட்டி போட சொல்லுவாங்க, இல்லை தப்பு பண்ணவங்களை மட்டும் அவங்க இடத்துலையே முட்டி போட சொல்கிறது, இல்லை கிளாஸில் எல்லாருக்கும் முன்னாடி, இல்லை கிளாஸுக்கு வெளியே போய் முட்டி போட, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது உண்டு. எதுக்குன்னா முட்டி போடும்போது வலிக்கும், அசௌகரியமாக இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதே போல் இட் இஸ் அ ஹியூமிலியேஷன். ஒருத்தரை தாழ்த்தி அவங்கள சிறுமைப்படுத்துவது இந்த ஹியூமிலியேஷனும் இந்த முட்டி போடுறதுல இருக்குது. இது பனிஷ்மெண்ட்டாகவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ஒரு பெயின் இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ப்ரேயர் பண்ணுறவங்களும் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோட, ஒரு பெயினோட நான் என்னோடய வலிகளை நான் ஆஃபர் பண்ணுறேன், இந்த வலியையும் நான் ஒரு பரிகாரமாக ஒப்பு கொடுக்குறேன். வேளாங்கண்ணியில் கூட பார்த்துருப்போம், ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் மணல் கொட்டி வச்சுருப்பாங்க. அதில் முட்டி போட்டுட்டே ஜனங்க பரிகாரமாக வேண்டுதலாக நடந்து போகிறது உண்டு. அது அந்த ஒரு பரிகாரமாக இந்த வழியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஹியூமிலிட்டியோட ஒரு வேண்டுதலை அவங்க செஞ்சுட்டே போகிறாங்க. அந்த வேண்டுதல்களுக்கு மாதாமா அவங்களுக்காக பரிஞ்சு பேசி நிறைய இதுக்காக மிராக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கெல்லாம் டெஸ்டிமனியாக தான் வரவங்க திருப்பி திருப்பி வந்துட்டு ரெகுலராக அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. இது வர்ஷிப் கிடையாது, இது ஒரு வெனரேஷன். அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, ரெஸ்பெக்ட், அவங்களே அவங்க ஹம்பிள் பண்ணிக்கிற அந்த
ஹியூமிலிட்டி, இதெல்லாம் தான் அதுக்குள்ளே வரும். இதே சைனீஸ் கல்ச்சரில் பார்த்தோம்னா அவங்க யாராவது பெரியவங்க முன்னாடி பார்க்கும்போது இப்படி போ பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்டுங்கிறது அந்த மாதிரி. ஒருத்தர் முன்னாடி நாம் வணங்குறோம் அப்படிங்கிறது, ஈவன் நம்ம பாஸ்டர்ஸ் யாராவது வீட்டுக்கு வரும்போது கூட நான் கேத்தலிக்ஸ் செய்கிறது உண்டு. அவங்க பாஸ்டர்ஸ் இல்லை சர்ச்சில் இருக்க பெரியவங்க, ஃபேமிலிஸில் கூட, இல்லை நம்ம டீச்சர்ஸ் யாராவது வந்தால், சர்ச் அத்தாரிட்டிஸ் அப்படி யாராவது வந்தால் கூட நம்ம விஷ் பண்ணும்போது வாயில் குட் மார்னிங், குட் ஈவினிங், ப்ரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம் அதெல்லாம் நம்ம சொல்கிறது போக ஒரு மாதிரி பெண்ட் பண்ணுவோம். இது ஒரு ரெஸ்பெக்டை காட்டுது, நம்ம ஹியூமிலிட்டியை காட்டுது. அவங்க முன்னாடி நீங்கள் பெரியவங்க, ஐ ரெஸ்பெக்ட் யூ, அதை காட்டுது. நம்ம கேத்தலிக் ட்ரெடிஷனில் இது இருக்குது. பிஷப்ஸ் இல்லை ஃபாதர் சிஸ்டர்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் இல்லை பெரியவங்க கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங் வாங்கும்போது முட்டி போட்டு பிளெஸ்ஸிங் வாங்குறது அது ஒன்று சின்னதுலேருந்தே பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஒரு சிலர் அதை இன்னுமே செய்கிறது உண்டு. நன்மை வாங்கும்போது நிறைய பேர் முட்டி போட்டு இன்னும் நன்மை வாங்குறத செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட ரெஸ்பெக்ட், ஹியூமிலிட்டி, அந்த ரெவரன்ஸ் இது எல்லாத்தையுமே காட்டுது. ரிலீஜியஸ் கல்ச்சரில் கூட இருக்குது. செயின்ட் அல்ஃபோன்ஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரியில் நாம் பார்த்தோம்னா அவங்க செய்யாத ஒரு தப்புக்காக நீ செஞ்சிட்டேன்னு அவங்க மேலே பழி சுமத்துறாங்க. அவங்களும் எதுவுமே சொல்லாமல் ஆமாம் நான் தான் செஞ்சேன்னு அவங்க பழியை ஏற்றுக்கிட்டு அவங்க சபையில் இருக்க எல்லாரும் முன்னாடியுமே முட்டி போட்டு அவங்க மதர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். இது அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஹம்பிளாக இருந்தாங்கங்கிற அவங்களோட ஹியூமிலிட்டியை, அவங்க மதர் மேலே அவங்க ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிறது, அந்த காங்கிரிகேஷன், அந்த செட்டப்புக்கு அவங்க காமிக்கிற அந்த துறவற வாழ்க்கை மேலே அவங்க வச்சுருந்த அந்த ஒரு பிடிப்பு, அந்த ரெவரன்ஸ் எல்லாத்தையுமே இது காட்டுது. இது எல்லாமே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸாக தான் நம்ம பார்க்க முடியும். இதே ஸ்கூல்ஸில் முட்டி போடும்போது நம்ம கிறிஸ்டியன் பிள்ளைங்களாம் ரொம்ப சௌகரியமாக முட்டி போட்டுக்குவாங்க. ஸ்கூலில் சின்னதுலேருந்து படிக்கும்போதே கேள்விப்பட்டிருக்கேன், டீச்சர்ஸ் புலம்புவாங்க, இந்த கிறிஸ்டியன் பிள்ளைங்களுக்கு மட்டும் முட்டி போட சொன்னால் வலிக்கிறதே இல்லை, மற்ற பசங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, இவங்க கம்ஃபர்டபுளாக முட்டி போட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு. ப்ரேயர் பண்ணி நம்ம கேத்தலிக் பிள்ளைங்களுக்கு, கிறிஸ்டியன் சில்ட்ரனுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு அது பழகி இருக்கும். இப்போ தேர்பவனி எதுக்கு எடுக்கிறோன்னு பார்ப்போம். பழைய ஏற்பாடில் ஆண்டவரோட பிரசன்னத்தை தாங்கிய உடன்படிக்கை பேழை தன்னுடைய நகருக்கு திரும்பி வரும்போது தாவீது அரசர் அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டாரு. இந்த ஊர் ஃபுல்லாக ஒரே அமக்களும், பயங்கரமான டெக்கரேஷன்ஸ், ஆர்ப்பாட்டம், மக்கள் மத்தியில் பயங்கரமான அக்களிப்பு, ஒரே ஆரவாரமாக இருக்குது. மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க ஆண்டவரோட வருகைக்காக. அப்போ அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருந்த தாவீது அரசர் அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தார், எந்த அளவுக்கு அதை கொண்டாடினார்னா, அவர் ஆடின ஆட்டத்துக்கு அவருடைய ஆடைகள் கலண்டு விழுந்தது கூட அவர் உணராத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாராம். அதை பார்த்து அவரோட மனைவி கூட அவரை இழிவுபடுத்தினதாக விவிலியம் சொல்லுது. இந்த மாதிரி ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கி உடன்படிக்கை பேழை அப்போ இருந்தது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நற்கருணை ஆண்டவர், வாக்கு மனிதரானார் என்பதின்படி நம்மிடையே பிரசன்னமாக இருக்கிற அந்த நற்கருணை ஆண்டவர் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். நம்ம கூட இருக்க நற்கருணை ஆண்டவரை தாங்கி இருக்கு. அந்த நற்கருணை பேழையை நாம தேர்பவனியாக கொண்டு போகிறோம். எல்லா திருவிழா போதும், எல்லா ஆலயங்களையுமே, எல்லா பங்கு ஆலயங்களையுமே முதல் தேர்பவனி நற்கருணை ஆண்டவரை வச்சு கொண்டு போய் முடிச்சிருவோம். எதுக்குன்னா இந்த நற்கருணை பேழையில் இருக்க ஆண்டவரோட பிரசன்னம் போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே ஆண்டவரோட வல்லமை நிரம்பி இருக்கும். அது கடந்து போகிற எல்லா இடத்துலையும், எல்லா ஊருக்குமே சுற்றி இருக்க அந்த ஏரியாவுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஆண்டவரை நாம் இந்த உலகத்துக்கு காட்டுறோம். எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், ஆண்டவரை பார்க்கணும். தாங்கள் ஊடுருவ குத்தியவரை அவர்கள் உற்று நோக்குவார்கள். They will look at the one whom they pierced. அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இன்னும் வரைக்கும் நாம் ஒவ்வொருத்தருமே நற்கருணை ஆண்டவரோட பிரசன்னத்தை வச்சு அந்த நற்கருணை பேழைக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நாம் உற்று நோக்குவது உண்டு. இந்த நற்கருணை ஆண்டவரை மற்றவங்களும் உற்று நோக்கணும், அவர் எல்லா கண்களுமே காணும்படி செய்யறதுக்காக நாம் ஆண்டவர் எல்லாருக்குமே காட்டணும். அவரோட பிரசன்ஸ், அவரோட பிளெஸ்ஸிங் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் வேணுங்கிறதுக்காக தேர்பவனியாக நற்கருணை ஆண்டவரை கொண்டு போகிறோம். ஊரில் இருக்க எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பவனி போகிறத பற்றி தாவீது அரசர் பாடியிருக்காரு. திருப்பாடல் 68:24. கடவுளே, நீர் பவனி செல்வதை என் கடவுளும் அரசருமானவர் தூயகத்தில் பவனி செல்வதை அனைவரும் கண்டனர். இந்த திருவிழா, தேர்பவனி, இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், எவ்வளோ பெரிய கொண்டாட்டம், ஏன் அவ்வளோ கிராண்டாக, அந்த சந்தோஷத்தை பற்றி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. திருப்பாடல் 42:4. மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே, ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே, இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. எந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்தை நினைச்சு பார்த்து அதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு.
சரி, எதுக்காக மாதா அம்மா புனிதர்கள் எல்லாத்தையுமே நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாலும், அவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த சாட்சிய வாழ்வை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதை நாம கொண்டாடுறதுக்காக இந்த புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் இருக்கிற அந்த சிலைகள் இருக்கட்டும், அந்த உருவங்களை நாம தேர்பவனியாக கொண்டு போறது உண்டு. அதனால என்னாக போகுது அப்படின்னா, இந்த புனிதர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இந்த திருப்பண்டங்கள் ஒவ்வொன்றுமே அவங்க பயன்படுத்தின பொருட்கள் ஒவ்வொன்றுத்துலையுமே அவங்களுடைய ஒரு வல்லமை இருக்குங்கிறது பல விதங்களில், பல மிராக்கிள்ஸில், பல டெஸ்டிமனிஸில் நமக்கு தெரிஞ்சிருக்குதான். இந்த புனிதர்களும் அந்த இடங்களை கடந்து போகும்போது மக்கள் இவங்க இப்படி ஒரு சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, ஆண்டவருக்குன்னு இவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்கள நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நாம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக மக்கள் அந்த பிளெஸ்ஸிங் அவங்க கிட்ட இருந்து, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரேஸ், அவங்க இறந்தாலும் அவங்களோட ரெலிக்ஸில் சரி, அவங்களுடைய திருப்பண்டங்களில் இருக்கிற அந்த பிளெஸ்ஸிங் மக்களுக்கு போய் சேரும்படிக்கு நாம் அந்த கிரேஸ் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தேர்பவனியாக கொண்டு போகிறோம். அது எப்படி அவங்ககிட்ட அந்த பிளெஸ்ஸிங் இருக்கும், கடவுள்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம விவிலியத்தில் பார்க்குறோம். திருத்துதர் பணிகள் பிரிவு 19 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 12 வரை. பவுல் வழியாய் கடவுள் அரும் பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். திருத்தூதர் பவுல ஆண்டவர் ரொம்ப வல்லமையா பயன்படுத்திட்டு இருந்தாரு. அவருக்கு அவ்வளோ டிமாண்ட் ஜனங்க கிட்ட. மனுஷன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? அவர் ரொம்ப தேவையா இருக்கும்போது அவர் வேற எங்கேயாச்சும் இருக்கிறாரு, இல்லை அவர் வேற பக்கம் போயிருக்காரு காணும் போது அவர் பயன்படுத்துகிற அந்த அவர் யூஸ் பண்ண அந்த துணிகளில் கூட, கர்ச்சிப்ஸில் கூட வந்து அவருடைய ஆண்டவருடைய வல்லமை இருந்ததாமா. அதை பயன்படுத்தி ஜனங்க கொண்டு போய் நோயுற்றவங்க மேலே வைக்கும்போது நோயெல்லாம் நீங்கச்சான், பேயெல்லாம் ஓடிடுச்சான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு வல்லமை கொடுத்திருந்தாரு. புனித செபஸ்தியார் குறித்து கேரளா சர்ச்சில் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த காலத்துல கேரளால ஒரு பயங்கரமான கொள்ளை நோய், மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, டக்கு டக்கு நிறைய ஜனங்க இறந்து போயிட்டே இருக்காங்க. அதே போல நோய் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது, எந்த மெடிசனுமே கேட்கல, எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே போல ஜனங்க அதிகமா இறந்துட்டே இருக்காங்க, ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம மக்கள் தவிச்சு போய் இருக்கும்போது செபஸ்தியாரினுடைய உருவம் தாங்கி அந்த ஒரு தேரை எடுத்துட்டு ஜனங்க ஒவ்வொரு தெருவா எல்லா பக்கமுமே, எல்லா ஊரோட எல்லா தெரு பக்கமா கொண்டு போறாங்க. எந்த பக்கம்னா இந்த செபஸ்தியாரினுடைய தேரை கொண்டு போனாங்களோ எல்லா பக்கமுமே அந்த மக்கள் நோயிலிருந்து விடுபட்டு அந்த நோய் அந்த ஸ்டேட்டை விட்டே போயிடுச்சாமா. இன்னும் கூட கேரளால நிறைய ஊர்ல, நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல, ரோட் சைட்லலாம் நம்ம போறப்ப டிராவல் பண்ணும்போது கூட பார்க்கலாம், செயின்ட் செபாஸ்டியனோட ஸ்டாச்சு வச்சு நிறைய இடங்கள் இருக்கும். செயின்ட் செபாஸ்டியன் சர்ச்னு நிறைய சர்ச்சஸ் கூட கேரளால இருக்கு. உங்க மாதா புனிதர்கள்லாம் ஃபர்ஸ்ட் உயிரோடவே இல்லை, அவங்களெல்லாம் வச்சுட்டு எதுக்கு வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் போய் ப்ரேயர்ஸ் கேட்குறீங்க, அவங்க தான் செத்துட்டாங்க இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் இன்னும் கூட அவங்க இருந்தும் வாழுறாங்கிறத நம்ம புனிதர்கள் பலருடைய அழியா உடலை வச்சு இன்னும் வரைக்கும் ஆண்டவர் நிரூபிச்சிட்டு இருக்காரு. அவங்க இறந்தும் ஆண்டவரோட பிரசன்னத்துல இருக்காங்க, ஆண்டவருடைய வல்லமை அவங்களுடைய உடல்ல இன்னுமே தங்கி இருக்குங்கிறத அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அந்த திருப்பண்டங்கள், ரிலிக்ஸ், அது மூலமாகவும் ஆண்டவர் இன்னும் வரைக்கும் அவங்கள வாழ வச்சுட்டு தான் இருக்காரு. ஆண்டவரும் இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு தான். அவர் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதே போல ஆண்டவர் தாபோர் மலையில மோசே, எலியா இவங்க 2 பேருமே இருக்காங்க. அப்ப ஆண்டவர் அந்த மலையில போய் பேசும்போது இறந்தவங்க கூட பேசலையே, ஆண்டவர் மோசே கிட்டையும் எலியா கிட்டையும் பேசிட்டு இருந்தாருன்னா அவங்க இறந்தும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுதானே ஆண்டவர் சொல்றாரு. இவன் இந்த லாசரஸோட உண்மையில கூட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. லூக்கா 16:22, அந்த ஏழை இறந்தார், வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அடுத்தது 24வது வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அந்த செல்வந்தர் எப்படி கேட்கிறாருன்னா 24வது வசனத்துல பாக்குறோம், தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கிறாரு. நம்முடைய லிட்டனிஸ்ல கூட இந்த மன்றாட்டு மாலை இருக்குது இல்லையா, மாதா மன்றாட்டு மாலை, புனிதர்கள் மன்றாட்டு மாலை, இதுலலாம் கூட நம்ம ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், தந்தை மகன் தூய ஆவி ஒவ்வொருத்தருக்குமே, மூவரு கடவுளுக்கு இரக்கமாயிரும் 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 தான் சொல்லுவோம். அடுத்து மாதா மாவோ புனிதர்களோட பேரோ வரும்போது
டக்குனு மாறும். ஹோலி மேரி ப்ரே ஃபார் அஸ் அப்படின்னு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கமாயிரம் இரக்கமாயிரம்னு ஆண்டவருக்கு மூவர் கடவுளுக்கு இருந்தது. அடுத்து மாதாமா புனிதர்கள்னு வரும்போது புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித திருமுழுக்கு யோவானை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு டக்குன்னு அது மாறிடும். நாம ஆண்டவர்கிட்ட புனிதர்கள் வழியாக பரிந்துரையை தான் கேட்குறோம். இந்த வார்த்தையில நாம பார்க்குறோம் இயேசு ஆண்டவரே சொல்ற இந்த ஒரு உவமை தான். அதுல இந்த லாசர் அங்க போயிட்டாரு, செல்வந்தர் கேட்கிறாரு. லூக்கா 16:24 தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும். நாம ஏற்கனவே பார்த்தது போல ஆண்டவரோட விசுவாச வாழ்க்கையில இருந்து ஆண்டவரோடவே இணைந்து வாழ்ந்தவங்க இறந்தும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆண்டவர் நாம இறந்தும் நம்மை வாழ்விக்கிறாரு. நம்முடைய மறு வாழ்வுல நம்ம ஆண்டவரோட இணைந்திருக்கோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. மார்க்கு நற்செய்தி பிரிவு 12 இறைசொற் தொடர்கள் 25 முதல் 27 வரை. இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இந்த விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் இதை தான் நாம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். தூதர்களா இருக்கவங்க தூதராகவே படைக்கப்பட்டவங்க, இறந்த ஆண்டவரோட இணைகிறவங்க, அவங்கள தான் நாம புனிதர்கள் அப்படின்னு அவங்களுக்கு நாம பேரு கொடுக்கிறோம். விண்ணக தூதரை போல் இருப்பார்கள், அவங்க தான் புனிதர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அடுத்து 26, 27வது வசனம். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இதை நம்ம ஏசப்பாவே நமக்கு தெளிவா சொல்லி புரிய வச்சுட்டு போயிருக்காரு. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரேங்கிறத சொல்லி அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க இறந்தும் வாழுறவங்க தான். அதே போலதான் ஆண்டவர் தாபோர் மலையில பேசிட்டு இருந்த மோசே, எலியா இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான். இதே போலதான் நம்முடைய புனிதர்களும் இறந்தும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம புது புனிதர் தம்பி கார்லோ அக்யூட்டஸ் தம்பி இருக்காருல்ல, அவருக்கு பேரு சர்ச் கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் மில்லினியல் செயின்ட். அவர் இந்த மாடர்ன் ஸ்டைலிஷ் செயின்ட்டுக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற பேரு சைபர் அப்போஸ்டல் ஆஃப் தி யூக்கரிஸ்ட். ரீசெண்டாக நடந்த அற்புதம் என்னன்னா, இந்த தம்பியோட கல்லறையிலிருந்து பூக்கள், அந்த ரோஜா பூவோட இதழ்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ஊடகம் பூரா பல இடங்கள் காமிச்சு வச்சிருக்காங்க, ஒன்று ரெண்டா. இந்த தம்பியோட கல்லறையிலேருந்து பிரேசிலுக்கு போன அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் இன்னுமே வாடலையாம். சயின்டிஸ்ட் கூட இதை ரிசர்ச்க்கெல்லாம் கொண்டு போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு ஃப்ளவர் இல்லை ஒரு ரோஸ் வந்து அது அலைவாக இருக்கிறதுக்கு அப்போ அது என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குமோ அந்த எல்லா ஃபினாமினுமே அது ரியலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு ஃப்ளவர், அதில் என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாம் அதில் ஆக்டிவாக அது நடந்துகிட்டே இருக்குதாம்மா அந்த பெட்டலுக்குள்ளே. அதை அவங்க பார்த்து மலைச்சு போய் அதுவும் இந்த தம்பியோட மிராக்கிளுக்கு, இந்த செயின்ட்ஹுட்டுக்கு அதை ஒரு காரணமாக வச்சுருக்காங்க. இது ஒரு ரீசன்ட் மிராக்கிள். அந்த குழந்தை வாழ்ந்தது வெறும் 15 வருஷம்தான். பயங்கரமான அறிவாலயம், அவ்வளோ கம்ப்யூட்டர் நாலேஜ், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், இன்டர்நெட், வெப்சைட்ஸ், ப்ரௌசிங்னு நிறைய விஷயங்கள் அந்த குழந்தை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கான். செஞ்சதெல்லாம் என்னன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா நற்கருணை அதிசயங்களையுமே ஒன்றா கேதர் பண்ணி ஒரு வெப்சைட்டில் யூக்கரிஸ்டிக் மிராக்கிள்ஸ்னு க்ரியேட் பண்ணி மக்களுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர் இருந்தனால அந்த கஷ்டத்தோடவே அது எல்லாத்தையுமே செஞ்சு அந்த குழந்தை இறந்தாச்சு. ஆனால் இறந்த அந்த குழந்தை இப்போ செயிண்டாக இருக்காரு, மில்லினியல் செயின்ட் அவர் தான். அதாவது ஃபர்ஸ்ட் மில்லினியல் செயின்ட்டு இந்த தம்பி செயின்ட் கார்லோ அக்யூட்டஸ் தான். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, வெறும் 15 வருஷம் வாழ்ந்த இந்த 15 வயசு குழந்தை செயின்ட் கார்லோ அக்யூட்டஸ் அவருடைய கல்லறை இன்னும் வரைக்கும் 24 hours லைவ் டெலிகாஸ்ட்டாக எப்பயுமே யூடியூப்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அது போய்கிட்டே இருக்கு. ஜனங்க தொடர்ந்து ப்ரேயர் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக இருந்து அந்த சேனல் ஃபுல்லாக அந்த லைவ் டெலிகாஸ்ட்ல அந்த குழந்தையோட கல்லறையை பார்த்து ஜெபிக்கிற மக்கள் உலகம் ஃபுல்லாகவே 24 மணி நேரமும் இருந்துகிட்டே தான் இருக்காங்களாம். இப்போ மாதாமா இப்படிதான் இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நாமளாம் இமேஜின் பண்ணி தான் அவங்களோட படங்கள், உருவங்கள் எல்லாம் நம்ம வச்சிருக்கோமா அப்படின்னா, மாதாமா கூடவே வாழ்ந்த திருத்தூதர்கள்ல மாதாமா கூடவே இருந்த லூக்கா நற்செய்தியாளர். அந்த லூக்கா நற்செய்தி நாம படிக்கும்போது தெரியும், மற்ற நற்செய்திகள்ல சொல்லப்படாத ஆண்டவரோட பிறப்பு, அவருடைய வாழ்க்கையில இருந்த நிறைய விஷயங்கள், செக்கரியாவின் பாடலா இருக்கட்டும், மாதாமாவோட மேக்னிஃபிகாத்தா இருக்கட்டும்,
ஜீசஸ் எப்படி உருவானாரு, அந்த வானதூதர் சொன்னது, எலிசபெத் அம்மாவை சந்திச்சப்ப என்னெல்லாம் நடந்தது, இது நிறைய விஷயங்களை பத்தி லூக்கா நற்செய்தியாளர் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் மாதாமா கூடவே இருந்தாருங்கிறதுக்கு சாட்சியா தான் மாதாமா சொல்ல கேட்டு இதெல்லாம் எழுதினாரு அப்படின்னு தான் வரலாறு பதிவு செய்யுது. அப்படி மாதாமா கூடவே வாழ்ந்த இந்த லூக்கா நற்செய்தியாளர் அவரோட கைப்பட வரைஞ்ச மாதாமாவுடைய படத்தை புனித தோமையார், அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி ஃப்ளைட் எல்லாம் கிடையாது, கடல் பயணம் தான், ஷிப்பில் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க, கடல் வழியாக கப்பலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அங்கே இருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்த நம்முடைய புனித தோமையார் எவ்வளோ திங்ஸ் இருக்கும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, கூட புனித லூக்கா நற்செய்தியாளர் வரைஞ்சி வச்சு மாதா அம்மாவுடைய படம் இருக்கில்லையா அதை தூக்கிட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு புனித தோமையாரினுடைய கடல் பயணத்திலையும் இந்தியாவில் இருந்த அந்த கஷ்டமான வாழ்க்கையிலையும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதாமாவுடைய அந்த படம் இன்னும் வரைக்கும் சென்னையில் சாந்தோம்ல இருக்க பெசிலிக்கால புனித லூக்கா நற்செய்தியாளரால் வரையப்பட்ட மாதாமாவோட படம்ங்கிற டைட்டிலோடு இன்னும் வரைக்கும் மக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அங்கே நமக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்துட்டு தான் இருக்காங்க. மாதாமாவுடைய படம், அவங்களுடைய உருவம் எதுவுமே உருவாக்கப்பட்டது கிடையாது, அவங்க கூடவே இருந்து பார்த்து லூக்கா நற்செய்தியாளர் கைப்பட வரைஞ்சது நம்ம புனித தோமையார் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. இன்னுமே சென்னையில் இருக்க சாந்தோம் பெசிலிக்கால வச்சிருக்காங்க, நாமளும் பார்க்க வேண்டியவங்க போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக, எதுக்கு மாதாமாக்காக சிலையெல்லாம் வைக்கிறீங்க, எதுக்கு கோயிலெல்லாம் கட்டுறீங்க அந்த மாதிரி கேட்டாலும் கூட, மாதாமாக்காக முதலாக எழுப்பப்பட்ட ஆலயம் திருத்தூதர் யாக்கோபு, செயின்ட் ஜேம்ஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு மாதாமா உயிரோடு இருக்கும்போதே, இவர் ஸ்பெயினில் அங்கே இருக்கும்போது மாதாமா ஜெருசலேமில் தான் இருக்காங்க. ஆனால் மாதாமா ஒரு விஷனில் செயின்ட் ஜேம்ஸுக்கு காட்சி கொடுத்து பேசியிருக்காங்க. அதனுடைய நினைவாக செயின்ட் ஜேம்ஸ் மாதாமாவோட பேரில் ஆர் லேடி ஆஃப் பில்லர்ஸ்ன்ற சர்ச்சு ஸ்பெயினில் அவர் கட்டுறாரு. உலகத்திலேயே மாதாமாவோட பேரில் இருக்க முதல் சர்ச்சு செயின்ட் ஜேம்ஸால் கட்டப்பட்டது, ஸ்பெயினில் இருக்க ஆர் லேடி ஆஃப் பில்லர்ஸ் சர்ச்சுங்கிற பேரில். இப்போ நம்ம ஆலயங்களில் கொடிமரம் எதுக்கு வைக்கிறோங்கிறத பற்றி பார்ப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்முடைய ஆலயங்களுக்கு திருவிழா நமக்கு தேவை தான். நூற்றுக்கணக்கான குடும்பங்களாக இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு பங்கு குடும்பமாக சேர்ந்து வாழறதுக்கு காரணமாக இருக்கிற நம்முடைய ஆலயங்களை நாம் கொண்டாடுறதுக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஆலயத்தினுடைய திருவிழாவை கொண்டாடுறதுக்கு நிச்சயமாக அந்த கொடிமரம் நமக்கு தேவைதான். எதுக்கு அந்த கொடிமரம் அப்படின்னா, இப்போ திருவிழா ஆரம்பிக்குது, அதுக்கு அடையாளமாக அந்த கொடிமரம் இருந்தால் தான் நம்ம அந்த கொடி ஏற்ற முடியும். இப்போ ஒரு 3 நாள் இல்லை 9 நாள் அந்த திருவிழா நடக்குதுன்னா, திருவிழா ஆரம்பிக்க போதுங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம கொடியை ஏற்றுறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து திருவிழா ஆரம்பிக்குதுங்கிறத அந்த கொடியை ஏற்றி நாம் ஆரம்பித்து வச்சு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுறோம். கொடியும் பிளெஸ்ஸாக இருக்கும். அந்த ஆரம்பிக்கும் போதே அந்த ப்ரேயர் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கொடி எப்படி வான் நோக்கி பறக்குதோ அதுபோல் இறை மக்களினுடைய எண்ணங்களும் விண்ணகத்தை நோக்கியதாக உயர்ந்ததாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த ஜெபம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சர்ச்சில் ஃபீஸ்ட் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமாக நாம் அந்த கொடியை ஏற்றுறோம். அந்த கொடி நமக்கு மட்டும் இல்லை, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அந்த கொடியை பார்க்குறவங்க, அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே சரி. அதே போல் இந்த ரோட் சைடில் காரில் ட்ராவல் பண்ணுறவங்க, பஸ்ஸில், ட்ரெயினில் இல்லை ஃப்ளைட்டில் போகிறவங்க கூட மேலேருந்து அந்த கொடி பறக்கிறது தெரியும். அந்தளவுக்கு பெரிய கொடியாக தான் நம்ம ஏற்றுவோம் இல்லையா. அந்த கொடி பறக்கிறது தெரியும் போது இந்த சர்ச்சில் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரியும் போது ஜனங்க அதை புரிஞ்சுப்பாங்க, ஓ இங்கே திருவிழா போயிட்டுருக்குன்னு. சில ஜனங்க அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இது எப்படின்னா, பைபிளில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போது ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, உபவாச கூட்டம் நடக்குது, கன்வென்ஷன் நடக்குதுன்ட்டு எல்லா பக்கமும் ஊராக போஸ்டர் ஒட்டிடுவாங்க இல்லையா. ஈவன் இந்த கரண்ட் கம்பத்தை கூட விட மாட்டாங்க, ஊராக தெரு எல்லா பக்கமும் போஸ்டர் அடித்து அதை பிரபலப்படுத்துவாங்க. இப்படி நடக்க போதுங்கிறது. அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் டீசெண்டாக நம்மளோட சர்ச்சுக்கு மட்டும் ஒரு கொடிமரமாக வச்சு அதில் நம்ம கொடியை பறக்க விட்டு திருவிழா ஆரம்பிக்குதுங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம கொடியேற்றி வச்சுக்கிறோம். எதுக்கு இந்த கொடிமரம் அப்படின்னு கேட்டால், வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த திருவிழா நமக்கு அது கிராண்டாக தான் வேணும் இல்லையா. திருவிழாங்கிறது நம்ம கிராண்டாக தான் வேணும், நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கு அந்த கொடிமரமாக எங்களுக்கு கிராண்டாக தான் இருக்கணும். வருஷம் நாம் அந்த கொடிமரத்தை கிராண்டாக வச்சு புதுசாக செய்ய முடியாது. அதுக்காக கான்ஸ்டண்ட்டாக எப்பயுமே ஒரு ஆலயத்துக்குன்னு இந்த ஒரு கொடிமரம் எப்பயுமே அங்கே இருக்கும். வருஷம் அந்த கொடிமரத்தில் நாம் கொடியை ஏற்றிப்போம். இது பைபிளில் இருக்கான்னு கேட்டால் தெருவாக போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது கூட பைபிளில் இல்லையே. அதே போல் எல்லாமே பைபிளில் இருக்கிறது தான் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது.
பைபிளில் இருக்கிறது எல்லாமே எல்லாருமே செய்கிறோங்கிறதும் கிடையாது. பைபிளில் இருக்கான்னு கேட்கும்போது முதல்ல பைபிளில் இருக்கிறது எல்லாமே நாம் செய்கிறோமாங்கிறத நாம் பார்த்துக்கணும். ஆண்டவரும் தெளிவாக சில இடங்களில் சொல்கிறாரு, திருச்சட்டம் என்பது மக்களுடைய இந்த காமன் குட்டுக்காக சில விஷயங்களை ஆண்டவர் மாத்துறாரு. இந்த லாவாக இருக்கட்டும், சாபத் ரூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஆண்டவர் இது மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக, அன்பு மனிதம் இதை மையப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி ஆண்டவர் நிறைய விஷயங்களை சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு. மார்க் 2:27, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை அப்படின்னு ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்றாரு. இது போல ஆண்டவர் லவ், ஹியூமனிட்டி, இந்த காமன் குட், இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கிறாரு. ஈவன் ஆண்டவர் இந்த குரூசிஃபிக்ஷன் கொண்டு போனதே இந்த 3 காரணங்களுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது. வயலேஷன் ஆஃப் சாபத், ஓய்வு நாளை மீறினாரு அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று, தன்னை தானே கடவுளுக்கு நிகராக சொல்லிக்கிறாரு, தன்னை கடவுளுடைய மகன் அப்படின்ட்டு இறை மகன் சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொன்று என்னன்னா, தன்னை யூதர்களின் அரசன் என்று சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற இந்த 3 காரணங்களுக்காக தான். அதில் முதலாவது என்னன்னா, ஓய்வு நாளை மீறினாரு, இந்த கட்டளைகளை மீறி ஓய்வு நாளை குணப்படுத்தினாரு, சில விஷயங்களை மாற்றி அமைச்சாரு அப்படிங்கிறது தான். ஆண்டவரோட காலத்திலையும் பரிசேயர்கள் சதுசேயர்கள்னு 2 குரூப்ஸ் இருந்தாங்க. இந்த பரிசேயர்கள் என்னன்னா, மறுவாழ்வு, அதாவது இறந்தவங்க உயிர் தெழுந்து வருவாங்கங்கிறதையும், ஏஞ்சல் ஸ்பிரிட்ஸ் இதையும் அவங்க நம்பினவங்க. இதே சதுசேயர்கள் வந்துட்டு இந்த மறுவாழ்வு, உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது கிடையாது, ஏஞ்சல் ஸ்பிரிட்ஸுங்கிறதையும் அவங்க நம்பினது கிடையாது. ஆண்டவர் இதில் நம்பிக்கை இருந்தாலும் இதை பற்றின விஷயங்களை ஆண்டவர் போதிச்சாரே தவிர பொதுவாக மக்களுக்கு இதை பற்றி எடுத்து சொன்னார். இறந்தவங்க உயிர் தெழுந்து வரதை பற்றியும் ஏஞ்சல் ஸ்பிரிட்ஸை பற்றியும் ஆண்டவர் போதிச்சாரு, அதை பற்றி பேசினார், மக்களுக்கு புரிய வச்சாரே தவிர போய் இந்த பரிசேயர்கள்கிட்டையும் சதுசேயர்கள்கிட்டையும் எந்த ஒரு விளக்கமும் கொடுத்து, அவங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுத்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணும், ப்ளீஸ் பண்ணுங்கிறத ஆண்டவர் நினைக்கல. மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ, அவர் எதை நம்புகிறாரோ அதை ஆண்டவர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்களை அவங்களுடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். அது போல தான் நாமளும் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி யாரையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க அதை ஏற்றுக்கணும், அவங்க அதை புரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம், அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா ஏற்றுக்கட்டும், இல்லைன்னா நமக்கு அது தேவையில்லை. நாம நம்முடைய ஃபெய்த்தில் நாம உறுதியாக இருந்துட்டு போவோம். ஜீசஸ் எங்கேயுமே யார்கிட்டையுமே தனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும், தன்னை எல்லாரும் மதிக்கணும், தன்னை ஏற்றுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முன்வைக்கவே கிடையாது. தன்னுடைய போதனைகளை தெளிவாக ஒரு உறுதியாக மக்கள் முன்னாடி வச்சாரு. தன்னுடைய போதனைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரே தவிர யாரும் அதை ஏற்றுக்கணும், மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், ப்ளீஸ் பண்ணுங்கிறத ஆண்டவர் முன்வைக்கவே கிடையாது. ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்ங்கிற விஷயத்தை முன் வச்சு ஆண்டவருடைய அன்பு, இரக்கம் இதுதான் மேலானதுங்கிறத வச்சு ஆண்டவர் நீதியின் வழியில் எல்லா போதனைகளையுமே செஞ்சார். நாமும் அதன்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகளை கொண்டு மற்றவங்க நம்ம ப்ளீஸ் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது, மற்றவங்க புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்முடைய புரிதலில் நாம் தெளிவாக உறுதியாக இருப்போம். ஒவ்வொரு விஷயத்துலையும் இது பைபிளில் இருக்கா, பைபிளில் இல்லாததெல்லாம் ஏன் செய்கிறீங்கன்னு கேட்குறவங்க முதல்ல பைபிளில் இருக்க எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத பற்றி பார்க்கணும். இந்த சிலை வழிபாடு பற்றி அடிக்கடி அவங்க கோட் பண்ணுறது இந்த விடுதலை பயணம் லேவியர் நூலில் இருந்து தான். அதே விடுதலை பயணம் லேவியர் நூல்களில் இந்த கிளென்சிங், தூய்மைப்படுத்திக்கிறத பற்றி நிறையா இருக்குது. அவ்வளோ ரொம்ப டஃப்பான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அதில் சும்மா இதுனா குளிக்கணும், எல்லாமே இதுனா தீட்டு அதுனா தீட்டு, உடனே இத்தனை நாள் குளிக்கணும், இத்தனை தடவை குளிக்கணும், குளிச்சுட்டு இத்தனை நாள் தனியாக இருக்கணும், நிறைய ரொம்ப டஃப்பான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படி ரெகுலராக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களா? அதை பற்றி நாம் யோசிக்கணும். பைபிளில் இருக்க ஏகப்பட்ட விஷயங்கள், ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரி, ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு விஷயமுமே எல்லாமே எல்லாருக்குமே அத்துப்படியாக தெரியுமாங்கிறது யாருமே அது சொல்ல முடியாது. பைபிளை நம்ம எத்தனை தடவை வாழ்க்கை போல திருப்பி திருப்பி படித்தாலும் அது பத்தாது. எத்தனையோ பேர் படித்தவங்க, பெரிய ஸ்கிரிப்சர் ஸ்காலர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் பைபிளை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஷோ பண்ணுறது கிடையாது. நம்ம கேத்தலிக் ஸ்காலர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம், அவங்க அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. நம்ம லிமிட்டட் ஹியூமன் நாலேஜுக்கு அந்த விஷயங்களை ஓரளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படியே எக்ஸாக்டாக நம்ம எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை ஈவன் டிராஃபிக் ரூல்ஸை கூட எல்லாமே நம்ம அத்துப்படியாக தெரிஞ்சு வச்சுருக்கோமா, ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத பற்றி யாருமே எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத சொல்ல முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பைபிளை படிங்க, உங்களுக்கு பைபிள் தெரியுமா, நீங்கள் பைபிள் படிக்கிறது இல்லை, எங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி அதை காமிச்சிக்கிறது
அது பிரயோஜனம் இல்லை, அதில் ஒரு உண்மைத்தன்மையே இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். எவ்வளவோ டாக்டர்ஸ் கூட தான் இருக்காங்க நிறையா படித்தவங்க, அவங்க யாருமே எனக்கு தான் ஃபுல்லாக ஹியூமன் அனாட்டமி எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத பற்றி அவங்க தெரிஞ்சாலும் கூட ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது கிடையாது. எவ்வளவோ லாயர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் ரொம்ப ஃபேமஸானவங்களாம் இருக்காங்க, எனக்கு கான்ஸ்டிடியூஷனில் இருக்க எல்லாமே தெரியும், எல்லா சட்டமுமே தெரியும், இத்தனை செக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு அத்துப்படியாக தெரிஞ்சாலும் அந்த மாதிரி அவங்க யாரும் ஷோ பண்ணிக்கிறது கிடையாது. இந்த ஒரு மனநிலைங்கிறது இது கண்டிப்பாக மாறணும், அது மாறினா நல்லது. ப்ராட்டஸ்டன்ஸுக்கு வந்து சோலா ஸ்கிரிப்துரா அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்ட். சோலா ஸ்கிரிப்துரானா ஸ்கிரிப்சர் ஒன்லி, எங்களுக்கு பைபிள் மட்டும்தான், வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களது. இதே கத்தோலிக்கம்ங்கிறது ஸ்கிரிப்சர், ட்ரெடிஷன், மேஜிஸ்டீரியம் ஆஃப் த சர்ச். நமக்கு பைபிளும் வேணும், நம்ம பாரம்பரியம் அந்த ட்ரெடிஷனும் வேணும், அதே போல் திருச்சபை நமக்கு சொல்கிற இந்த படிப்பினைகள் ஒவ்வொன்றுமே நமக்கு வேணும். இது ஒவ்வொன்றுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இது எல்லாமே சேர்ந்து இது மொத்தமாக இருந்தால் தான் கத்தாலிசிசம். கத்தாலிசிசம் ட்ரெடிஷன் இல்லாமல் கிடையாது, மேஜிஸ்டீரியம் ஆஃப் த சர்ச் இல்லாமல் கத்தாலிசிசம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு பேஸ்னா ஸ்கிரிப்சர் தான். நம்ம திருத்தூதர்களும் நமக்கு இந்த ட்ரெடிஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத பற்றி நமக்கு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. 2 தெசலோனிக்கர் 2:15 ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். ஹோல்ட் ஆன் டு த ட்ரெடிஷன்ஸ் டாட் டு யூ. உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிற இந்த முறைமைகள், இந்த ட்ரெடிஷன்ஸில் நிலையாயிருங்கள், இதை பற்றி கொண்டு அதில் நிலையாயிருங்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறதுங்கிறதுல நம்ம ஃபர்மாக அதை ப்ராப்பராக நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் கத்தோலிக்க திருச்சபையில். நம்மளோட லாஸ்ட் வீடியோ எக்ஸ் கேத்லிக் அட்ராசிட்டிஸில் கூட நான் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு எந்த ஒரு நான் கேத்லிக் கிறிஸ்டியனுமே ஒரு ப்ராப்பரான பதிலை கொடுக்கவே கிடையாது. அதையும் வச்சு ஆர்கியூ தான் பண்ணாங்களே தவிர அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது. திருத்தூதர் பணிகள் 2:46 ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள், அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். இதை இன்னும் வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்றது நம்ம கத்தோலிக்க திருச்சபை தான். வேற எந்த சர்ச் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்டது இந்த ஒரு ட்ரெடிஷன். இதுதான் நம்ம கிறிஸ்டியானிட்டியோட ரூட்டே, இதுதான் திருத்தூதர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன கட்டளையே. இந்த ஸ்கிரிப்சர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல இந்த ட்ரெடிஷனுங்கிறத, இந்த அப்பத்தை பிடுவது, யூக்கரிஸ்ட்ங்கிறது ஆண்டவருடைய பாடுகளை, அவருடைய மரணம், உயிர்ப்பு, இதை தியானிக்கிற, அதை நினைவு கூறுற, இந்த அப்பத்தை பிடுவது, அவரை நினைவு கூறுவது, இது வந்து அவங்கள்ட்ட கிடையாது. இந்த ட்ரெடிஷன் பாரம்பரியம்ங்கிறது இல்லாமல் கத்தோலிக்கம் கிடையாது. அதே போல் உலகத்தில் இருக்க எல்லா ரிலிஜியனுக்குமே ட்ரெடிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ரிலிஜியன்லையுமே ஒவ்வொரு இனம், நாடு, மொழி, மதம் எல்லாத்துக்குமே ட்ரெடிஷனுங்கிறது அந்த ஒன்று தான் யூனிட்டி அண்ட் ஃபெல்லோஷிப்புங்கிறத வச்சு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இணைச்சி வச்சு பிடிச்சு வைக்கும். நம்ம வேற ஒரு நாட்டில் இருக்கோம், இல்லை நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மக்கள் இனத்தோடு நம்ம இருக்கோம், எங்கே நாம் இருந்தாலும் சரி அங்கே இருக்க ட்ரெடிஷனுங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நம்மள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த ஒரு அஃபினிட்டிங்கிறது இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ட்ரெடிஷனுமே எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்தந்த ட்ரெடிஷனை பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ஃப்ரீடம் உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ட்ரெடிஷனுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கும் சரி, வெளியே இருக்கவங்களுக்கும் சரி, அதை பிடிக்காதவங்க, அதை தப்பாக பேசுகிறவங்க, அதை ரொம்ப தாழ்த்தி மட்டமாக பேசுகிறவங்கிறது எல்லா ட்ரெடிஷனுக்குமே இருக்கிறது. அது சாதாரண இயல்பு தான். நாம் நம்முடைய ட்ரெடிஷனில் இதுதான் நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம், இதெல்லாம் தான் நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற படிப்பினைகள், இதெல்லாம் நம்முடைய கோட்பாடுகள், இதை எல்லாத்துலேயுமே நாம் தெளிவாக இருக்கணும். பி கன்விக்டட் அபவுட் ஆர் கேத்தலிக் ஃபெய்த். கத்தாலிசிசம் இஸ் பியூட்டிஃபுல். கத்தோலிக்கம் ரொம்ப அழகானது. நம்முடைய ஆலயங்கள் எப்பயுமே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம பெர்பெச்சுவல் ப்ரெசன்ஸ்னு சொல்கிறோம். எப்பயுமே நற்கருணை ஆண்டவர் நம்ம மத்தியில் பிரசன்னமாக இருந்துகிட்டே தான் இருக்கார். அதே போல் நம்முடைய ஆலயங்கள் குழந்தைங்க, பெரியவங்க, ஜென்ட்ஸ், லேடிஸ்னு உலகத்தில் இருக்க எல்லா தரப்பினருக்குமே எப்பயுமே பெரும்பாலும் நம்முடைய ஆலயங்கள் எல்லாருக்குமே திறந்து தான் இருக்குது. யாருனாலும் நினைக்கும் போது வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம், யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். அந்தளவுக்கு எல்லாருக்குமே நம்ம ஓப்பனாக தான் இருக்கும். நம்மளுடைய ஆலயங்கள் அதே போல் நம்ம எல்லாருக்கும் டெய்லி மாஸ் நடக்குது. இப்போ ஏதாவது ஃபேமிலிஸில் இல்லை இருக்க யாருக்குனாலும் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ், ஏதாவது முக்கியமான நாள் அப்படின்ட்டு வரும்போதுனாலும் எப்பயுமே நம்முடைய ஆலயங்களில் டெய்லி மாஸுங்கிறது இருக்குது. நம்ம வேணும் போது நம்ம சர்ச்சுக்கு போகலாம், முக்கியமான நாட்கள் அன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகலாம், அன்றைக்கி நமக்கு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் இருக்குது, அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லாருக்கும் எப்பயுமே நம்முடைய ஆலயங்கள் ஓப்பனாக தான் இருக்குது.
செய்யறது ஒவ்வொன்றுத்துலையுமே இது பைபிள் இருக்கா, இது பைபிள் இருக்காங்கும் போது ஈவன் நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம இருக்கிற ஊரில் எப்படி இருக்கோ இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய ட்ரெஸ்ஸிங் கூட இருக்கு. எல்லாம் சாரீ, சுடிதாரு, ஜென்ஸ் பேண்ட் ஷர்ட் இல்லை வேட்டி சட்டை அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதே போல் பைபிள் இருக்கான்னு கேட்குற மாதிரி அந்த பெண்கள், யூத பெண்கள் எல்லாம் நகையாக போட்டுட்டெல்லாம் இருக்கிறது இல்லை, தாலி மாங்கல்யம்ங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷன்லேருந்து வந்தது. மேபி கல்யாண பொண்ணு வேணால் அவங்கள நகைங்கெல்லாம் போட்டிருக்கலாம். நம்ம ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லோரும் சாரீ, சுடிதார், பேண்ட் ஷர்ட்டு, அப்புறம் இந்த வேட்டி சட்டை, லுங்கி இதெல்லாம் வீட்டில் போட்டுக்கிறது, இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷனில் இருக்கிறது தான். பைபிள் இருக்க மாதிரி எல்லோரும் அக்கி போட்டுட்டே முக்காடு போட்டுட்டேவா சுற்றிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது இல்லையா. ட்ரெடிஷனுங்கிறது நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும். ஈவன் ஃபெல்லோஷிப் மீல்னு சர்ச்சஸில் கொடுக்குற எல்லாரும் ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்குற சாப்பாடு, அது நம்ம இங்கே இருக்கிற மாதிரி இட்லி, பொங்கல், இந்த பூரி இல்லைன்னா பிரியாணி, இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷனில் இருக்கிற விஷயம் தானே. இந்த பொங்கல் வடையெல்லாம் இதுதான் நம்ம கொடுக்குறோம். அது பைபிள் இருக்கான்னு எல்லாம் பைபிளில் அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி அப்பம், மீன் தொண்டுங்க அதே ஒன்றும் கொடுத்துட்டு இருக்கிறது இல்லையே. அதுவும் பைபிள் இருக்கிறது நம்ம செய்ய முடியாது. ட்ரெடிஷனுன்ற ஒரு விஷயம் இருக்குது. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, கேக் வெட்டுறது, பயங்கர சவுண்ட் அண்ட் நாய்ஸி மியூசிக்கல்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சுட்டு இந்த ட்ரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, புகை போடுறது, லேசர் லைட் அடிக்கிறது, இதெல்லாம் பைபிளில் இல்லையே. பைபிளில் இந்த ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நரம்பு இசை கருவிகள், வீணை, யாழ், தம்புரு, இந்த மாதிரி இதெல்லாம் தான் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஸ்பெஷலாக இந்த துறவரம் செலிபஸிங்கிறது கத்தோலிக்க திருச்சபையில் தான் ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவன் என் சீடனாக விரும்பினால் அவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்தொடரட்டும். அந்த தன் மறுப்பு, செல்ஃப் டினையலுங்கிறது எல்லார்ட்டையும் பார்க்க முடியுது இல்லையா. எல்லா ஊழியக்காரங்க கிட்டேயுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்தொடர்ந்து வா, அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது கிடையாதுல்ல. வந்தப்புறமா அநியாயத்துக்கு சொத்து சேர்க்கறது, நகை சேர்க்கறது, பில்டிங்காக அப்பார்ட்மெண்ட்டாக கட்டுறது, சொகுசு கார் வாங்குறது, ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப ஹை காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸாக அளவுக்கு மீறி தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்க்கறது, இதெல்லாம் தானே நடந்துட்டு இருக்குது. இங்கேயும் அருட்பணியாளர்கள்ன்ற பேரில் கோயிலோட காசை திருடி சொத்து சேர்த்து வச்சுக்கிறது, லேண்ட் வாங்குறது, சீக்ரெட்டாக அப்பார்ட்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறது, அவங்க ஃபேமிலிக்குள்ள வேண்டியதெல்லாம் செலவு பண்ணிக்கிறது, கோயில் காசை திருடி அந்த மாதிரி பணம் பேர் சம்பாதிக்கணும்னு இருக்கிற திருடர்கள் இங்கேயும் இருக்கிறது உண்மைதான். அதே போல் அங்கெல்லாம் ஒரு சர்ச்சில் இருக்கவங்க அங்கே பாஸ்டர்ஸ் பண்ணுற அக்கிரமத்தை, ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாலிட்டிக்ஸை பொறுக்காம ரெகுலராக அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கவரே சகிச்சுக்க முடியாமல் பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ண அந்த இன்சிடென்ட்ஸ் கூட நியூஸில் வந்துட்டு தான் இருக்குது. பாஸ்டர்ஸ்குள்ளே அடிச்சுக்கிறது, இதெல்லாம் நாம் சும்மா இருந்தாலும் மீடியா இல்லை பப்ளிக் யாராவது கவர் பண்ணி அவங்க அதை ட்ரோல்ஸில் போட்டு கலாய்க்கிறதும், இல்லை அவங்களுக்குள்ள அவங்களே ஒருத்தர் ட்ரோல்ஸ் போட்டு மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அசிங்கப்படுத்திக்கிறதும், அது நாம் எதுவும் பண்ண வேணாம், அவங்களுக்குள்ள அவங்களே எல்லாம் பண்ணிட்டு அது எப்படியும் வெளியே வந்துடுது தான். கேத்தலிக் சர்ச்சில் இங்கே என்ன ஒரு கேதரிங், ப்ரேயர் மீட்டிங், ப்ரீச்சிங், மேஸ், வர்ஷிப் எதுவாக இருந்தாலும் அந்த அருட்பணியாளரோ சரி, ஃபாதர், சிஸ்டர், லே மிஷனரிஸ் யாராக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் இருக்கும். நம்ம ரிலீஜியஸ் எல்லாருமே அந்த கேசட், அந்த உடுப்பு, ஹேபிட் அதோட தான் அவங்க எல்லா பணியுமே செய்கிறாங்க. எல்லா ஊழியத்துக்குமே பொதுவாக அப்படி தான் அப்பியர் ஆகுறாங்க. ஆனால் மற்ற ஊழியங்கள் செய்கிறவங்க அவங்க போடுற அந்த ராயல் அட்டையர்ஸ், கோட் சூட், பிளேசர்ஸு, அவங்க பிள்ளைங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில், ஸ்லீவ்லெஸில், ஷார்ட்ஸில் அப்படி நிற்கிறது, ஆடுறது, இதெல்லாம் பைபிளில் கிடையாது. இங்கே ஒரு ப்ராப்பர் இந்த விஷயத்தில் ட்ரெஸ் கோடுங்கிற விஷயத்தில் இங்கே அந்த ஒரு டிசிப்ளின் இங்கே இருக்க ரிலீஜியஸ் கிட்ட, ஊழியக்காரங்க கிட்ட அது ப்ராப்பராக இங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பேரிஷ்னாலும் சரி, ரிட்ரீட் சென்டர்ஸ்னாலும் சரி, கேத்தலிக் சர்ச்சில் அந்த ஒரு ஆர்டர்லினஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு தலைமைங்கிறது ஒரே இடம் தான். வேர்ல்டு ஃபுல்லாக யூனிவர்சலி நம்ம ஒரே கண்ட்ரோலில் தான் இருக்கோம். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களே, நாம் எல்லாம் மனசார புரிஞ்சுக்க வேண்டியது, ஏற்றுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்கேயும் சில தவறான திருச்சபையின் தலைவர்கள் ரொம்ப அநியாயமாக அவங்களோட சுயநலத்துக்காகவும் பேராசையோடையும் மக்களோட நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி மக்களோட நம்பிக்கை பிஸ்னஸ் ஆக்கிட்டு வர்றது இங்கேயோ எத்தனையோ இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. இதை செய்கிறவங்க ஃபாதர்ஸாகவே இருக்கலாம், மெயினாக ஃபாதர்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு துணை போகிற சில 4 பேர் 10 பேர் மக்களில் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. அக்கிரமம் பண்ணுற ஃபாதர்ஸ் கூட சப்போர்ட்டிவாக, ஃபாதர்ஸ் என்ன பண்ணாலும் நாங்கள் கூட இருப்போம், நாங்கள் கூட சேர்ந்து தப்பு பண்ணுவோன்னு தட்டி கேட்காம இருக்கவங்களும் இருக்காங்க. அதே போல் இந்த ஃபாதர்ஸ் இந்த ஜனங்களோடு சேர்ந்து இவங்க பண்ணுறத தட்டி கேட்காம, கேள்வி கேட்காம, தடுக்காமல் இதை ஊக்குவிக்கிற இதுக்கு பின்னாடி இருக்க சில பிஷப்ஸும் இருந்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் சிலை வழிபாடு பண்ணுறதை ஊக்குவிச்சு மக்களை தடுக்காமல் அதை தட்டி கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணி
அதுக்கு தடை சொல்லாமல் அதை வச்சு சம்பாதிக்கிற மக்களுடைய அறியாமை, பலவீனம், இயலாமை, அந்த நம்பிக்கை, கேட்க முடியாத நிலை, அவங்களோட பவரை, அதிகார துஷ்பிரயோகம், இதையெல்லாம் வச்சு சிலை வழிபாடை இங்கே என்கரேஜ் பண்ணி சம்பாரித்து லாபம் பார்க்குற மக்கள் இங்கே திருச்சபைக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துலேயுமே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம திருச்சபையில் எவ்வளோ டெடிக்கேட்டடான ஃபாதர் சிஸ்டர்ஸ் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சின்சியராக இருக்க ஃபாதர் சிஸ்டர்ஸ் தயவு செஞ்சு தைரியமாக வாய் திறந்து பேசுங்க. ஏதாவது தவறாக இருக்கும்போது அது மக்கள் ஏதாவது தெரியாமல் தவறு செய்யலாம், இல்லை நம்ம கூடவே இருக்க துறவிகள் தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க, தெரியாமல் செய்கிறவங்களும் இருக்காங்க. மந்தையை நல்வழிப்படுத்துகிற பொறுப்பு, அந்த மேய்ப்பனுக்குரிய கடமை நமக்கு இருக்கு. ஆயனுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏதாவது தவறாக இருக்கும்போது தைரியமாக வாயை திறந்து பேசி அந்த தப்பை தடுக்க பாருங்க. தெரியாமல் செய்யும்போது அதுக்கான புரிதலை கொடுத்து ஜனங்களுக்கு வேண்டிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நடக்கும்போது அப்போது அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட கடமையை செய்கிறதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கோங்க. எல்லா ஜனங்களுமே ரிட்ரீட் சென்டர்ஸ்க்கு போகிறது, எல்லாருமே தியான இல்லங்களுக்கு போகிறது கிடையாது. அதே போல் எல்லாரும் யூடியூபும் பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் போகலாம். ஆனால் பாரிஷ் சர்ச்சுக்கு, பங்கு ஆலயங்களுக்கு எல்லா ஜனங்களுமே வந்துட்டு தான் இருக்காங்க. பாரிஷ் ப்ரீஸ் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. எல்லா ஜனங்களும் எப்படியாவது பாரிஷ் சர்ச்சுக்கு சண்டே மாசஸ்க்கு பெரும்பாலும் நம்மளுடைய ஜனங்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. அங்கே நீங்கள் கொடுக்குற சர்மன்ஸில் முக்கியமான விஷயங்கள், இந்த திருச்சபையில் நம்முடைய மக்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ முக்கியமான விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாத்தையும் போல்டாக எடுத்து சொல்லுங்கள். தப்பு, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் ஐடல் வர்ஷிப், இப்படி தான் நம்ம செய்யணும். திருப்பலி நடக்கும்போது ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். அடுத்தது மரியாதைக்குரியவங்க, வணக்கத்துக்குரியவங்க தான் மாதாமா புனிதர்கள், இவங்க கடவுள் இல்லைங்கிறது முடிஞ்ச திருப்பி திருப்பி சொல்லிட்டே கூட இருங்க. வராதவங்க ஒவ்வொரு நேரத்துக்கு வராங்க தான். எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லிகிட்டே இருங்க. போன மாதம் நினைக்கிறேன், போன மாதமோ 1.5 மாதம் இருக்கும், ஒரு ப்ரீஸ் ரொம்ப போல்டான சர்மன், அந்த மாதிரி ப்ரீஸ் தான் நமக்கு வேணும். சண்டே மாஸ் தான் சர்மன் கொடுக்குறாரு. அது ஆக்சுவலி கண்டென்ட் என்னென்னா, அதோடைய அந்த தீம் என்னன்னா, அந்த பெரும்பாடுள்ள பெண், அவங்க அந்த 12 வயது சிறுமி ஆண்டவர் உயிர் கொடுத்து கொண்டு வர்றது, அந்த விஷயத்தை பற்றி தான் அவர் சர்மன் கொடுத்தது. அதுதான் நற்செய்தி வாசகம் அன்னைக்கு. ஆனாலும் அந்த ஃபெய்த்துங்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணி ஃபாதர் கொடுத்த சர்மன் எப்படி இருந்ததுன்னா, நாமளும் எத்தனையோ பேர் பூசைக்கு வரோம், எப்பயுமே நன்மை வாங்குகிறோம். எல்லாராலையும் ஆண்டவர் எல்லாரையும் தொட முடியாது. ஆனால் நாம் எல்லாரும் போய் ஆண்டவரை தொட முடியும். ஆண்டவர் எல்லாருக்கும் இறங்குற அளவுக்கு நமக்கு அந்த தகுதி இருக்காங்கிறது இருக்குது. ஆனால் நாம் தேடி போய் ஆண்டவரை தொடும்போது ஆண்டவர் நம்மளை மறுக்க மாட்டார். அந்த ஃபெய்த்தோட நம்ம நன்மை வாங்க வரும்போது கூட ஆண்டவரை நோக்கி நம்ம வரணும், ஆண்டவரை தியானிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சொன்னார். ஒரு சிலர் நன்மை வாங்க வரப்போ கூட ஜெபமாலை சொல்லிகிட்டே வரீங்க, நன்மை வாங்கின உடனே போயிட்டு பக்கத்தில் இருக்க சுரூபத்தை எதையாக தொட்டு கும்பிட்டுட்டு போகிறீங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிறது ரொம்ப கான்க்ரீட்டாக அப்படியே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொன்னார் அந்த ஃபாதர். இந்த மாதிரி போல்டான சர்மன்ஸ், இந்த மாதிரி டீச்சிங்ஸ் நம்ம மக்களுக்கு வேணும். தயவு செஞ்சு போல்டாக பேசுங்க பாரிஷ் ப்ரீஸ். இந்த மாதிரி போல்டாக இருக்க ப்ரீஸும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் கோயிலுக்கு வெளியே பூசை நடக்குது. எப்படின்னா, சர்ச் கேம்பஸில் தான் இங்கே பூசை நடக்குது. இங்கே ஜனங்க எல்லாம் உட்காந்துருக்கும். இந்த இடத்துல கெபி இருக்குது, இங்கே பூசை வைக்கிறாங்க, இங்கே ஜனங்கள்லாம் இருக்கும். ஒரு கப்பல் எப்பயுமே அவங்க தவறாமல் ஒரு மாதத்துக்கு லேட்டாக தான் வருவாங்க. மாதம் நடந்துட்டு இருக்கும்போது பூசை நடக்குது, லேட்டாக மாதத்துக்கு வருவாங்க. எங்கே கெபி இருக்கும், இந்த இடத்துல கேண்டில் கொளுத்திட்டு மாஸ் நடக்கும்போது வரதே லேட்டாக பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும். இல்லைன்னா தூயவர் அந்த ஜெபம் சொல்லிட்டு இருப்போம், இல்லை பாடிட்டு இருப்போம், முட்டி போட்டிருப்போம். அவ்வளோ லேட்டாக வந்தாலும் கூட ரெகுலராக லேட்டாக வர மாதிரியே தான் இருந்தாங்க. 2 months நான் பார்த்துட்டே இருந்தேன். லேட்டாக தான் வருவாங்க. மாஸில் என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, நேராக போய் கெபி கிட்ட கேண்டில் கொளுத்திட்டு உட்காருவாங்க அவங்களோட பிளேஸில். நன்மை வாங்கிட்டு உடனே போயிடுவாங்க. நன்மை வாங்கி உட்கார கூட மாட்டாங்க, நன்மை வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிடுவாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் ஏன் சிஸ்டர் கேட்கல அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் 2 மாதம் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை அங்கே தட்டி கேட்டப்போ, அது வரைக்கும் எங்கள் சிஸ்டரு நம்ம சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஃபாதர் அந்த விஷயத்த நான் கேட்டதுமே, நீ யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு, யூ ஆர் நாட் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஹியர், அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஒரு அத்தாரிட்டிக்குரிய ரெஸ்பெக்ட்டுங்கிற விஷயத்தினால நீ எதுலேயுமே இனிமேல் தலையிடாத அந்த மாதிரி சொல்லி என்னை கட் பண்ணி ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த ரீசன்னால என்னால் அந்த அத்தாரிட்டிங்கிற அந்த ஒரு ஒபீடியன்ஸுக்கு கீழ்ப்படிஞ்சு என்னால் அந்த விஷயத்தில் கேட்க முடியல. ஆனால் நான் பார்த்துட்டே இருந்த மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
2 ஃபாதர்ஸ் மாற்றி மாற்றி பூச வச்சுட்டே இருந்தாங்க. அந்த 2 மாசமா இது நடந்துகிட்டே தான் இருந்தது. கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட அவங்களுக்கு வேண்டிய அந்த கரெக்ஷன் கொடுக்கல. அவங்க மட்டும் இல்லை, அவங்கள பார்த்து இன்னொரு கப்பலும் அவங்க அட்லீஸ்ட் வருகை பாடல் முடிஞ்ச அப்புறமாவது வந்துடுவாங்க. ஆனால் அவங்களும் போய் கெபி கிட்ட கேண்டில் கொளுத்திட்டு வரதோட இல்லை, கேண்டில் கொளுத்திட்டு அங்கேயே நின்று மாதாமா கிட்ட வேண்டிட்டு வந்துட்டு பூசையில் கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு பாரிஷ் ப்ரீஸ்ட் உடனே அவங்கள தனியாக கூப்பிட்டு சொல்ல ட்ரை பண்ணுங்க. இல்லை அந்த அளவுக்கு தனியாக சொல்கிறதுக்கு ஒரு பக்குவமாக பேசுகிற அந்த ஒரு தன்மை அது ஒருவேளை இல்லை பயமாக இருக்குன்னா கூட மாச பிரசங்கம் கொடுக்கும்போது இல்லை கடைசியில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த டைம்லையாச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக காமனாகவாச்சு அதை சொல்ல ட்ரை பண்ணுங்க. அந்த ஒரு பொறுப்புணர்வு வேணும் எல்லாருக்குமே, அது நம்மளுடைய கடமை. ஆண்டவருக்குன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துடும். எதுக்காக பயப்படணும், யாருக்காக பயப்படணும்? ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு லூக்கா நற்செய்தி 12:7, உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன, அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். அந்த மாதிரி நம்முடைய தலைமுடியை கூட ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கும் போது நம்ம ஒரு தப்பான விஷயத்துக்கு நம்ம கரெக்ஷன் கொடுக்கும்போது அது ஒரு மேய்ப்பர்கள்ன்ற அந்த கடமையோட ஆயனுக்குரிய பண்போட அந்த பக்குவத்தோட நாம சொல்லும்போது என்ன நடந்துற போது மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணிட முடியும்? நம்மளை ஆண்டவர் நமக்குரிய சன்மானத்தை கொடுப்பாரு. நமக்கு வேண்டிய பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்து வேண்டியது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து பார்த்துப்பாரு தான். எதுக்காக பயப்படணும், யாருக்காக பயப்படணும்? குடும்ப வாழ்க்கையில் இருக்க நம்முடைய மக்கள் எத்தனையோ பேர் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துலையும் சில பிரச்சனைங்க சுச்சுவேஷன் சரியில்லாமல் திருப்பி வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது நெருக்கடி, ஏதாவது பிரச்சனை, இல்லை வீட்டுக்கு வந்தாலும் வேலை, அங்கேயும் நிம்மதி இல்லாமல் இங்கேயும் நிம்மதி இல்லாமல். ஆனால் குடும்பத்தை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக எவ்வளோ சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க குடும்பத்தில் இருக்கவங்க. நமக்கெல்லாம் என்ன குறை? எவ்வளோ கம்ஃபர்டபுளான நல்ல லக்ஸுரியோட ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த குறைங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. என்னதான் நமக்கு வெளியே ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க் லோடு அப்படி ஹெவியாக ஏதாவது இருந்தாலும் கூட திருப்பி நம்ம தூங்கும்போது தனியாக நம்ம இடத்துல நிம்மதியாக தானே தூங்குறோம். எத்தனையோ பேர் நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் இருக்காங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்க மக்கள். நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அந்தந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணுமோ அதை நாம் செய்யணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம், அதுக்காக தானே ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. எதுக்காக பயப்படணும், யாருக்காக பயப்படணும்? தைரியமாக பேச ஆரம்பிங்க. மக்கள் இன்னொரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாரிஷ் சர்ச்சஸில் வர இந்த சின்ன க்ரௌட்ஸ் இந்த மாதிரி இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். மற்றபடி நம்முடைய ஷ்ரைன்ஸ், வேளாங்கண்ணி, அந்த மாதிரி பெரிய ரொம்ப ஃபேமஸான பக்த ஸ்தலங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடங்கள்ல அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வரவங்கள யார் யாரெல்லாம் முதல்ல கத்தோலிக்கர்கள்னே நமக்கு தெரியாது. அப்படி இருக்க க்ரௌடில் நம்மளால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்க முடியாது. வரவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லா வழிபாடும் செஞ்சுட்டு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இதை எப்படி சரி பண்ணலான்னா பாரிஷஸ்லேருந்து சரி பண்ணலாம். பாரிஷ் ப்ளீஸ் உங்கள் பாரிஷில் இருக்க ஜனங்களுக்கு நீங்கள் கரெக்டான வழிகாட்டி கரெக்டாக கைட் பண்ணிங்கன்னா அந்த மக்கள் வேறு இடங்கள் அவங்க பார்க்கும்போதோ மத்தியில் பாரிஷ்லேயே கூட மற்றவங்க யாராவது அது தப்பாக ஏதாவது செய்யும் போதோ மக்களே மற்றவங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்து சரியாக ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அந்த பொறுப்பை மக்களே தானே எடுத்துப்பாங்க. அந்த டீச்சிங் முதல்ல பாரிஷ் ப்ரீஸ்ட் உங்ககிட்ட இருந்து வரணும். அப்போ மக்கள் தானே அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மற்றவங்க கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை பெரிய க்ரௌடு பெரிய ஷ்ரைன்ஸுங்கும் போது வாலண்டியர்ஸ் வச்சு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த உண்டியில் காசு போட வர்றது, மாலை போட வர்றது, இதுக்கெல்லாம் வாலண்டியர்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணி கொடுக்குறது, அதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஐடல் வர்ஷிப்பு தவறான விஷயங்கள் மக்கள் பண்ணும்போது வாலண்டியர்ஸ் வச்சு கண்டிப்பாக தாராளமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக கொண்டு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக ப்ராப்பராக கொண்டு வந்துடலாம். சம்பாதிக்கணும்னு நினச்சி தப்பு பண்ணுறவங்க அவங்கள திருத்துறது ஆண்டவரோட கையில் தான் இருக்குது. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஏன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப முடியாதுன்னு கமெண்ட் கூட யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஜெபிக்கலாம் அவ்வளோதான். ஆனால் நம்ம அவங்களுக்கு கரெக்ஷன் முடிஞ்செல்லாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு கூட. மற்றபடி நான் சொல்கிறது டெடிக்கேட்டடாக இருக்குது, உண்மையாகவே ஜென்யூனாக இருக்குது. அந்த ஃபாதர் சிஸ்டர்ஸ் மக்கள் கூட நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. யாராவது தப்பாக செய்யும்போது நம்ம தைரியமாக நம்ம பேசி அவங்களுக்கு வேண்டிய கரெக்ஷன் கொடுப்போம். நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த சிலை வழிபாடு, சர்ச்சில் இருக்க இந்த தவறான விஷயங்கள் உண்மையான மதிப்பு ஆண்டவருக்கும் அவருடைய சந்நிதிக்கும் தான் கிடைக்கணுங்கிறதுல நாம் கரெக்டாக மக்களை கொண்டு வர அந்த பொறுப்பை நாம் எடுத்துப்போம். மக்கள் ஏதாவது தட்டி கேட்க இல்லை கரெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க திருச்சபையை சார்ந்து தான் இருக்காங்க. எதுக்குனாலும்
ஃபாதர்ஸில் சர்ச் அத்தாரிட்டிஸ்னு போய் தான் நிற்கணும். குழந்தையோட பேப்டிசம்னாலும் சரி, ஹோலி கம்யூனியன், குழந்தை ஃபேமிலியில் இருக்க மேரேஜஸ் இல்லை யாராவது இறந்துட்டாங்கன்னா கூட எல்லா விஷயத்துக்குமே அவங்க சர்ச்சை நாடி தான் வரணும். ஒருவேளை கரெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இவங்க நம்ம மற்றதுலலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அந்த பயம் நேச்சுரலி மக்களுக்குள்ளே இருக்கலாம். இது போக அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் மக்கள் யோசிக்கிறதுக்கு ரீசன்ஸாக இருக்கலாம். நான் கேட்டுக்கிறது, துறவிகள், ஃபாதர் சிஸ்டர்ஸ் கடவுளுக்குன்னு அர்ப்பணமாய் வர ரிலிஜியஸ், இது நம்முடைய கடமை. நியாயமான விஷயங்களை சபையில தைரியமா சொல்றதுக்கும் உண்மைக்கு குரல் கொடுக்கறதுக்கும் எங்கனாலும் நம்ம யார் முன்னாடினாலும் தைரியமா செய்யற ஆண்டவரை மட்டும் நம்பியே. எத்தனையோ பேர் ரொம்ப டெடிக்கேட்டட் ப்ரீஸ்ட் இங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாமல் கடவுளுக்காக பேசுகிறவங்க இருக்காங்க. அப்படி நியாயமாக பேசுகிறவங்களையும் எத்தனையோ பேர் சப்ரஸ் பண்ணிட்டு தான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ், சர்ச் பாலிடிக்ஸ் சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி மேலே வந்து ஆண்டவருக்காக குரல் கொடுக்க வரோம்னா அதுதான் நம்ம உண்மையாகவே நம்ம ப்ரேயர் லைஃப் ஸ்டெடியாக இருக்குதுங்கிறத காட்டும். ஒருவேளை நம்ம பேசுறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்மளுக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லை, நம்ம ப்ரேயர் லைஃப்பில் ஏதோ ஒன்று லேக் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரிலீஜியஸ் நான் லாஸ்ட் டைமே சொன்னது போல் ப்ளீஸ் பி ஃபேத்ஃபுல் டு யுவர் டிவைன் ஆஃபீஸ். நம்ம எப்படி தான் நம்ம ஆண்டவருக்குன்னு பணி செஞ்சுட்டு இருந்தாலும் டிவைன் ஆஃபீஸ் நம்மளை கரெக்டாக ஆண்டவரோட பாதையில் கொண்டு போகும். ஆண்டவரோட வார்த்தைகள் ஏதாவது ஒரு வழியில் நம்மளை பேசுவார், நெறிப்படுத்துவார். இந்த டிவைன் ஆஃபீஸுங்கிறதுல திருச்சபை நம்ம கொடுத்துருக்கிற அந்த கட்டளை ஜெபங்கள் ரொம்பவே முக்கியம். மக்கள் எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லே பீப்புள் எத்தனையோ பேர் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாம் அதை புரிஞ்சுக்கணும், நமக்கு அது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது. ரிலீஜியஸ் லைஃப்க்கு டிவைன் ஆஃபீஸ் ரொம்ப முக்கியம். எத்தனையோ ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன்ஸ் அதை ரெகுலராக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கும்போது அதை ரெகுலராக செய்கிறது உண்டு. வெளியே எங்கேயாவது போனால் கூட திருப்பி அவங்க கம்யூனிட்டிக்கு வரும்போது அதை ரெகுலராக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது உண்டு. மற்றபடி இண்டிபெண்ட்டாக கம்யூனிட்டிக்கு வெளியே தனியாக ஒரு பாரிஷில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் மிஷனுக்குன்னு கம்யூனிட்டியை விட்டு வெளியே போகிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் டிவைன் ஆஃபீஸ் அப்பப்போ மிஸ் பண்ணுறது, அது அப்படியே கொஞ்சம் காமனாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே விட்டு போயிடுது. ஒருவேளை இந்த டிவைன் ஆஃபீஸ் சொல்லுறதுல அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஒருவேளை கம்மி ஆயிடுச்சு, அதுக்கு நம்ம கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா நம்ம ஒத்துக்க வேண்டியது அதுவும் ஒரு விதத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். ப்ரீவியரையே ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியலனாலும் கூட டிவைன் ஆஃபீஸ் இப்போ எத்தனையோ வெப்சைட்ஸில், யூடியூப் சேனல்ஸில் ஆடியோவாகவும் வீடியோவாகவும் நமக்கு ஈஸியான ஆக்சஸ் அது கிடைக்குது. எப்படினாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்யணும்னு நினச்சா நம்ம எப்படியோ அதை செய்வோம். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் நமக்குள்ளே நம்ம தான் க்ரோ பண்ணிக்கணும். ரீசெண்டாக நான் பார்த்தேன், லாஸ்ட் மந்த் தான் நினைக்கிறேன், பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம சேலம் பிஷப் அருள் செல்வன் ராயப்பன் அவர் வந்துட்டு அவரோட யூடியூப் சேனலில் அவரோட வாய்ஸ்லேயே டிவைன் ஆஃபீஸ் காலையில், மதியம், ஈவினிங் இந்த 3 டைமுக்குமே வர மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட யூடியூப் சேனல் அது அவரோட வாய்ஸ்லேயே கேட்குது. குரூப்பாக வரும்போது செமினரியன் பிரதர்ஸ் போல் அந்த தம்பிங்க குரலும் கேட்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பிஷப்ஸ் நமக்கு வேணும். ஒரு பிஷப்பாக அவர் இதை செஞ்சது இட் இஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ். இது மக்களுக்கு ரிலீஜியஸ்க்கெல்லாம் கூட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஹிஸ் ஹோலினஸ். நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். துறவிகளில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறது போலவே மக்கள்லையும் ஆண்டவருக்கு பணி செய்ய வரவங்க கிட்ட எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது தான். சின்ன வயசுலேருந்து எத்தனையோ விதவிதமான கேட்டகிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் பார்த்தது வந்து ஒரு சிலர் ரொம்ப அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸும் இருக்கும், வேலையிலையும் நிறைய விஷயம் இருக்கும். கேட்டகிஸ்டாகவும் இருந்து வெளியும் வேலை பார்த்துட்டு 6:30 மணி பூசைக்கு 5:30 5:45 வந்துட்டு எல்லா பூசைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எல்லாம் ஆல் செட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக. பூசை முடிஞ்ச அப்புறமும் ஒரு 8 மணி வரைக்கும் இருந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக எல்லா பொறுப்பும் முடிச்சுட்டு உடனே அவங்க ஒரு சில ஆட்டோ ஓட்ட போகிறவங்களும் பார்த்துருக்கேன். ஃபேக்ட்ரிக்கு, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க இடையில அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி, சில நேரம் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைனாலும் போய் குழந்தைங்களுக்கு சமைச்சு ஸ்கூலில் போய் விட்டுட்டு அடுத்து அவங்களோட வேலையை பார்க்குற மாதிரி. இது எப்படின்னா 8 மணிக்கெல்லாம் அவங்க சர்ச்லேருந்து போய் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8:30 9 மணிக்கெல்லாம் அவங்களோட கம்பெனி வேலையை இல்லை இந்த ஆட்டோ ஓட்டுறது மற்ற வேலைங்க இந்த மாதிரி அவங்க போய் அதை கண்டினியூ பண்ணி ஆகணும். அப்பையும் மறுபடியும் ஈவினிங்கும் பூசை இருக்குனாலும் மறுபடியும் ஈவினிங் வந்து டைமுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடியே வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு லேட்டாக போகிறவங்க அந்தளவு டெடிக்கேட்டடாக இருக்க கேட்டகிஸ்டையும் பார்த்துட்ருக்கேன். கொயர் மெம்பர்ஸும் எத்தனையோ பேர் டெடிக்கேட்டடாக இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே போல் ஒரு சில கேட்டகிஸ் வந்து நான் அவங்க சொல்லி காதால் கேட்டிருக்கேன். சர்ச்சு கிட்டேயே இருந்தால் அடிக்கடி சும்மா சும்மா கூப்பிடுவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சர்ச்சை விட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் தள்ளி வீடு போய் குடியிருந்துட்டு
எப்பயாச்சும் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருந்துட்டு அவருக்கு அந்த கேட்டகிஸ்ட்டுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 4-5 அசிஸ்டண்ட்டு, மெயின் கேட்டகிஸ்ட்டுக்கு ஒரு 4-5 அசிஸ்டண்ட்டு, 10 பேர் குழந்தைங்க ஜனங்கள்ன்ட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. இதுலேயும் இந்த சுச்சுவேஷன்லேயும் கூட சில நாள் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கிறது உண்டு தான். நான் ஒரு நாள் பார்த்தேன், 6:30 மணி பூசைக்கு 6:25க்கு வராங்க. அது வரைக்கும் பூசைக்கு எதுவும் எடுத்து வைக்க எதுக்குமே யாருமே இல்லை. 6:30 மணிக்கு பூசை, 6:25க்கு வந்தால் அப்போ அவசர அவசரமாக ஜனங்களை தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இது செய் அதை செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பூசை ஆரம்பிச்சாச்சு அவசர அவசரமாக. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆக்சிடென்டெல்லாம் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையுமே நடக்கிறது ரொம்ப வாஸ்தவம் தான். சிலர் இதே ரொட்டீனா இல்லை அடிக்கடி இப்படியே பண்ணுற மாதிரி இருக்கிறது. சில இடங்களில் இந்த தவறு மக்கள்கிட்டே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கிறத நம்ம திருத்திக்க தான் வேணும். சிலர் பார்த்துருக்க கொயர் பாட வரவங்களா இருக்கட்டும், இல்லை சர்ச் குரூப்ஸில் இருக்க மீட்டிங்ஸு, இல்லை பேரிஷ் கமிட்டிஸ், இல்லை ஏதாவது சர்ச்சில் இருக்க கேதரிங்ஸ்னால் கூட ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த டைமுக்கு எப்படியாவது கரெக்டாக முன்னாடி அப்படி வந்துடுறவங்களும் இருக்காங்க. இல்லை ரெகுலராக டெய்லி மாஸ்க்கு வரவங்க, சண்டே மாஸ்க் மட்டும் வரவங்க, எப்போ பாரு பூசைக்கு லேட்டாக வரவங்களும் இருக்காங்க, டைமுக்கு டான் வரவங்களும் இருக்காங்க. இல்லை நம்ம பாடணுங்கிற பொறுப்போட அந்த கொயர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு பூசைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட முன்னாடியே சாங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ப்ரேயரில் உட்காந்துட்டு ரெடியாக இருக்கவங்க, அப்படி இருக்க டெடிக்கேட்டட் பீப்புளும் பார்த்துட்டு தான் இருக்கும். எக்ஸெப்ஷன்ஸுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. எந்த குரூப்பும் எடுத்துக்கலாம், எந்த ரிலிஜியன்னாலும் எடுத்துக்கலாம், கம்பெனி எடுத்துக்கலாம், எந்த செக்டாராக இருக்கலாம், கார்பரேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஈவன் நம்ம ஃபேமிலிஸ் கூட எடுத்துக்கிட்டா ஒரு குடும்பம்னா அதில் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கவங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. நம்ம அவங்களோட ஃபேமிலிஸ்லேயே பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நேச்சரோடு இருப்போம். சில விஷயங்கள் ஒவ்வொருத்தர் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, சில விஷயம் ஒவ்வொருத்தருக்கு வராது, சிலருக்கு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிறது உண்மைதான். அதுக்குன்னு நம்ம எதை எப்படியோ இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. நாம் செய்கிற விஷயம் எங்கேயாவது யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நல்ல பலன் கொடுக்கும். மொத்தமாக இருக்கும், ஒரு மொத்தமாக விதையை தூரும். அந்த விதை ஏதாவது ஒரு விதை போய் நல்ல நிலத்தில் விழும். அது ஒரு நல்ல செழிப்பான ஒரு மரமாக வளர்ந்து நாம் செஞ்சது அவங்க மூலமாக அடுத்தடுத்தாக வளர்ந்து போயிட்டு எப்படியாவது இந்த உலகத்தில் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால நம்ம கடமையை செய்ய வேண்டியது நம்ம செஞ்சுட்டு இருப்போம். நானும் இன்னைக்கு இப்படி உட்காந்து பேசுகிறேன்னா பைபிளில் படித்த ஏதோ ஒரு வார்த்தை என் மனசில் விழுந்திருக்கு. ஆண்டவர் செஞ்சதாக இருக்கலாம், நம்ம இறைவாக்கினர்கள், திருத்தூதர்கள், இல்லை புனிதர்கள் செஞ்சது, அவங்களோட வாழ்க்கையில இன்ஸ்பயர் ஆன விஷயங்களா இருக்கலாம், இல்லை நான் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்களா இருக்கலாம். எங்கேயோ யாரோ ஒருத்தர் எனக்குள்ள இருந்து ஆவியானவர் என்னை தூண்டி விட்டுருப்பார் ஒருத்தர் மூலமா. அந்த விதை அந்த மாதிரி நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் யாராவது ஒருத்தர் மூலமாக வளர்ந்துட்டே தான் இருக்கும். நம்ம செய்யாமல் விட்டால் அதை பார்த்து அதை கற்றுக்கிட்டு செய்யாமல் விடுறவங்களும் நம்ம பேட் எக்ஸாம்பிளாகவும் ஒரு சிலர் நம்ம இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்காக நம்முடைய பொறுப்பை உணர்ந்திருக்கவங்க நம்ம கடமை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரியாக செய்ய, மற்றவங்களுக்கு நம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்க, ஒரு நல்ல கைடன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு இருக்க இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆண்டவருக்காக செய்ய முடியறத செய்யறதுக்கு நம்ம முயற்சிச்சுட்டே இருப்போம். இந்த சர்ச் பாலிடிக்ஸ், ரிலிஜியஸ் பாலிடிக்ஸ், கோயில் காசை திருடுறது, மக்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி பிஸ்னஸ் ஆக்குறது, இதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்த ஆண்டவர் பார்த்து அவர் நொந்து போயிட்டே தான் இருக்காரு. 2 வாரத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் ரீடிங் மாஸில் எரேமியா 7:10, என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ. அது ஆண்டவர் ரொம்ப கோபத்தோட தான் கேட்குறாரு. அந்த ரீடிங் ஃபுல்லாகவே நம்ம கேட்கும்போது ஆண்டவரோட கோபம் புரியுது. அந்த கோபத்தை தாண்டி ஆண்டவரோட வலின்னு நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தைகளை எவ்வளோ வலி இருக்கு. என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ. அந்த ஒரு வழி அதை முடிக்கும் போது எப்படி ஆண்டவர் முடிக்கிறாருன்னா, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இதை நாம கோபத்தோடையும் பார்க்கலாம், அந்த வழியோடையும் நாம பார்க்கலாம். அந்த மாடுலேஷன்ல ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு கோபமானா நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படியே நாம் எடுத்துக்கலாம். நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அந்த வழியோட நாம பார்க்கும்போது ஆண்டவருக்கு இருக்கிற அந்த வழியை நம்மளால எந்த அளவுக்கு தணிக்க முடியும். புதிய ஏற்பாடுலேயே பார்க்குறோம், கோவிலில் வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீசஸ் அவ்வளோ கோபமாக சாட்டை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் வச்சு விளாசி டேபிள் எல்லாம் புரட்டி போட்டு எல்லாரையும் விரட்டி விட்டு ரொம்ப அவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துறாரு. என் தந்தையின் இல்லத்தை கல்வரின் குகை ஆக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விரட்டுறாரு. உடனே அவங்களாம் திருந்திட்டாங்களா என்ன? ஆண்டவர் எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு மறுபடியும் அதை செய்யணும்ன்ட்டு ஆண்டவர் இறந்தப்பறம் மறுபடியும் அதை செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. இன்னுமே உலகத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் உலகம்.
ஆனா ஆண்டவர் போட்டுட்டு போன ஒவ்வொரு விதையும் நம்ம எத்தனையோ பேர் மூலமாக உலகம் ஃபுல்லா முளைச்சு நிக்கிறது தான். ஆண்டவரோட சாட்சிகளா நாம அவரோட பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். இது மாதிரி தான் எல்லாத்தையும் நம்மளால உலகத்துல போய் சரி பண்ண முடியாது. ஆனா நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால முடிஞ்சதை நம்ம ஆண்டவருக்காக செய்வோம். ஆண்டவரோட கோபமான வார்த்தைகள் இருக்க அந்த வலியை குறைச்சு நம்மளால முடிஞ்ச ஆறுதல் ஆண்டவருக்கு நாம கொடுப்போமா? ஆண்டவருக்காக பேச ஆரம்பிப்போமா? இப்ப திருச்சபையினுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுக்கு எப்பயுமே துறவற வாழ்க்கை மேல மதிப்பும் மரியாதையும் இருந்தாலும் கூட துறவிகள் மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதுதான் உண்மை. அதை நம்ம ஏத்துக்கதான் வேணும். எத்தனையோ திருச்சபையினுடைய தலைவர்கள் மக்களுடைய அறியாமையையும் இயலாமையையும் பலவீனத்தையும் வச்சு அவங்களோட சுயநலத்துக்காக திருச்சபையை நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. திருச்சபையின் தலைவர்கள் நமக்கு கட்டமைச்சு வச்சிருக்கிறது எசென்ஷியல் காம்பனன்ட் ஃபார் மேரேஜ் கன்சென்ட். திருமணத்துக்கு மணமக்களுடைய சம்மதம் தேவை. அதே போலதான் ஒருத்தர் ஃபாதர் ஆகிறதுக்கோ சிஸ்டர் ஆகிறதுக்கோ பிஷப் அவங்கள கை வச்சு திருநிலைப்படுத்தணுங்கிறது. இது என்னன்னா அஃபிஷியலி அந்த மொமெண்ட்டுக்கு வேணா இது எசென்ஷியல் காம்பனண்டா இருக்கலாம். ஆனா வாழ்க்கை பூரா எசென்ஷியல் காம்பனண்ட் இல்லறம் துறவரம் இது ரெண்டுக்குமே வாழ்க்கை பூரா எசென்ஷியல் காம்பனண்ட்ங்கிறது பிரமாணிக்கம், ஃபெய்த்ஃபுல்னஸ் தான். இந்த கான்செப்டை முதல்ல மாத்துங்க. அஃபிஷியலி வேணா திருச்சபையின் தலைவர்கள் கட்டமைச்ச இந்த ரெண்டு எசென்ஷியல் காம்பனண்ட்ஸ் தேவையா இருக்கலாம். ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக ரீதியா இல்லறம் துறவரம் நம்ம எல்லாருக்குமே வேண்டியது பிரமாணிக்கம், அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் தான். லவ் இஸ் ஈக்குவல் டு கமிட்மெண்ட், கமிட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் ஈக்குவல் டு லவ். அன்புன்ற ஒரு விஷயம் இருந்தா இல்லறம் துறவரம் ரெண்டுக்குமே பிரமாணிக்கம்ங்கிறது கடைசி வரைக்கும் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருடைய மீட்புக்கு நம்ம தான் பொறுப்பு. அவங்கவுங்களோட சால்வேஷனுக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. பிஷப்போட சால்வேஷனுக்கும் அவர் தான் பொறுப்பு. வருஷக்கணக்கா நில அபகரிப்பு, சொத்து குவிக்கிறது, செக்ஸ் ஸ்கேண்டல், சாடாமி, சைல்டு அபியூஸ்னு இத்தனை அக்கிரமங்களையும் பல வருஷமா பண்ணிட்டு வருஷம் ஒவ்வொருத்தர் மேலேயும் தலையில கை வச்சு திருநிலைப்படுத்தினாலும் அங்க இருக்க அத்தனை பேர்ல யாருக்கிட்ட அந்த பிரமாணிக்கம்ங்கிறது இருக்கோ, தாயின் கருவில் நான் உன்னை திருநிலைப்படுத்தினேனுங்கிற ஆண்டவரோட வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு அந்த பிரமாணிக்கம்ங்கிறது கடைசி வரைக்கும் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் இறுதி வரைக்கும் அந்த கமிட்மெண்ட்டோட ஆண்டவருக்காக நிற்பாங்க. ஃபாதர் ஆயிட்டா சிஸ்டர் ஆயிட்டா உடனே அப்படியே நான் தான் கடவுள் எல்லாமே முடிஞ்சது சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த மெதப்பு நம்மளை விட்டு முதல்ல போகணும். வாழ்க்கை பூரா இருக்க பிரமாணிக்கம் தான் ஆண்டவருக்கு வேணும். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணாம வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தான். அதுவும் கல்யாணம் பண்ணாம ஆண்டவருக்காக வாழ்றவங்க எத்தனையோ பேர் வெர்ஜன்ஸ் இருக்காங்க தான். ஆண்டவருக்கு வேண்டியது நம்முடைய வெர்ஜினிட்டி கிடையாது, யுவர் ஃபிடெலிட்டி ஆஃப் ஹார்ட். அதுதான் ஆண்டவருக்கு வேணும், உங்க உள்ளத்துல இருக்க பிரமாணிக்கம். நமக்கு திருச்சபை நமக்கு கொடுக்கறது, நம்ம டீச்சிங்ஸ்ல நமக்கு தெரிஞ்சது கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், அப்புறம் புத்திசம் நினைக்கிறேன். இந்த 3 ரிலிஜியன்ஸ்ல மட்டும் பர்சனல் காட், வி ஹேவ் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பர்சனலா அவங்களுக்காக இறங்கி வந்த கடவுள். ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் கூட இருக்கிறது பர்சனல் ரிலேஷன்ஷிப். இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அப்பதான் நம்ம பிரமாணிக்கத்துல நம்ம உறுதியா இருப்போம். சுத்தி எல்லா பக்கமும் திருவிழா, பாராட்டு விழா, கொண்டாட்டம், ஜூபிலி செலிப்ரேஷன், புதுசா கோயில் கட்டுறேன், புதுசா கோயிலை புதுப்பிக்கிறேன்னு கட்டடங்கள், நிறுவனங்கள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம கட்டி குவிச்சு கடைசியில் உண்மையான திருச்சபையை கட்ட தவறிட்டோம். தொலைஞ்சு போன ஆடுகளை தேடி போன ஆயர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? மக்களே, நாம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது பெர்ஃபெக்டான சர்ச், பெர்ஃபெக்டான ரிலிஜியனுங்கிறது எதுவுமே கிடையாது. அதே போலதான் பெர்ஃபெக்டான துறவிங்கிறது யாருமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் எல்லாரும் எங்க முன்னாடி வந்து ஆமா சாமி கும்பிடுற சாமி போடுறவங்கள தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நேச்சுரலி இது எல்லா பக்கமும் இருக்கிறது தான். தப்பு பண்றவங்க கிட்ட இருக்க 2 விஷயம். தப்பு பண்றவங்கள சான்ஸ் கிடைச்சவங்க, சான்ஸ் கிடைக்காதவங்க, இவ்வளவுதான். சான்ஸ் கிடைச்சும் தப்பு பண்ணாம ஆண்டவருக்குன்னு உண்மையா நிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஆண்டவருக்கு நாம காட்டுற பிரமாணிக்கம். நானும் ஒருவேளை சின்ன வயசுலயே சிஸ்டர் ஆயிருந்தா இந்த விஷயங்களே எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். படிச்சுட்டு வேலைக்கு போயின்னு ஒரு 30 வருஷமா பல பங்குகள், பல ஊர்கள், வேற ஸ்டேட்டு, ஆண்டவர் நிறைய பங்குகளுக்கு என்னை கொண்டு போய் ஒவ்வொரு விஷயத்தையுமே எனக்கு கண்ணில் காமிச்சு எனக்கு சொல்லி கொடுத்து ஆண்டவர் கடைசியில் நான் இருந்த 13வது பங்குல தான் நான் சிஸ்டர் ஆனேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்தி நிறைய எக்ஸ்போஷர் கொடுத்து அவரை என்னை உருவாக்கி கொண்டு வந்தார். இதுக்கு இடப்பட்ட காலத்தில் எத்தனையோ ப்ராட்டஸ்டன்ஸ் என்னை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம திருச்சபையோட ஃபெய்த்தேருந்து வெளியே இருக்கிறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக சொல்லியிருக்காங்க நம்ம திருச்சபையை பற்றி. ஒவ்வொரு தடவையும் எனக்கு பதில் தெரியலனாலும் நற்கருணை ஆண்டவர் மேலே எனக்கு இருந்த அந்த அன்பை மட்டும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் புதுப்பிச்சுட்டே இருந்தார். அவங்க கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு எனக்கு கடைசி இந்த அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினது. எந்த கேள்வி கேட்டாலும் அது எனக்கு டவுட் இருக்கு, எனக்கு தெரியலங்கும் போது அதுக்கான பதிலை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். அந்த தேடல் ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்துட்டே இருந்தாரு.
எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் அடுத்த அந்த மாதத்துக்குள்ள சில நாட்களில் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தமே இல்லாமல் அந்த பிரசங்கத்தில் ஒரு ஃபாதர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை நான் எடுக்கிற புக்ஸில் சம்மந்தமே இல்லாமல் அதுக்கான ஆன்சர் இருக்கும். ஏதோ ஒன்று தேடிட்டு இருப்பேன், அதுக்கான அந்த ஆன்சர் நான் ப்ரௌஸ் பண்ணுறதுல கிடைக்கும். ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து என்னை பக்குவப்படுத்தி அவரே என்னை உருவாக்கி கொண்டு வந்தார். மக்களே, நான் உங்ககிட்டே சொல்கிறது அதுதான். யார் நம்மள்கிட்ட என்ன கேட்டாலும் சரி, நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த விசுவாசம், நற்கருணை ஆண்டவர் மேலே நமக்கு இருக்கிற அந்த பிடிப்புங்கிறது நமக்கு இருந்தால், அந்த நற்கருணை ஆண்டவர் மேலே நமக்கு இருக்க அன்பு எப்பயுமே நம்மளை திருச்சபையோடு இணைஞ்சு ஒன்றிச்சு இருக்க வைக்கும். துறவிகள் நாங்கள் யாருமே ரொம்ப பர்ஃபெக்டானவங்க கிடையாது தான். எங்ககிட்ட எல்லா மாதிரியுமே அழுக்கும் கருமங்களும் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது தான். வெளியே வேணால் நாங்கள் நல்லா சிரித்து பேசலாம், ஆண்டவரை பற்றி திருச்சபையை பற்றி நாங்கள் பயங்கரமாக பேசலாம். ஆனால் எங்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லா விதமான பாவத்துக்குரிய அழுக்குகளும் இருக்குது. எல்லாரும் சாதாரண இயல்பில் இந்த உடலில் தானே இருக்கும். எல்லா விதமான பாவங்களும் ஒவ்வொரு துளியாச்சும் ஒரு பெர்சன்டாச்சு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். யாருக்கிட்ட எந்தெந்த அளவுக்கு அது மிதமிஞ்சியதாக இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டி யாருக்கிட்ட இருக்குது, அந்த அளவு வச்சு தான் நமக்குள்ளே நம்ம வேறுபடுறோமே தவிர யாருமே நம்ம புனிதமானவங்கங்கிறது கிடையாது. நாம் யாருமே பர்ஃபெக்ட்டுங்கிறது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோட இறை வார்த்தை, மாதாமா புனிதர்கள், இவங்களோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இதை வச்சு தான் ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டு வந்தது. அதுபோல மக்களை, நம்ம ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையுமே நற்கருணை ஆண்டவரை சார்ந்ததாக நம்முடைய திருச்சபை கொடுக்குற மாதாமா புனிதர்கள், ரொம்ப முக்கியமாக இறை வார்த்தை மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனைகள், அவர் நமக்கு கொடுக்குற கைடன்சஸ், இதை வச்சு நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருச்சபையினோட விசுவாசத்தில் நம்ம உறுதியாக வளர்ந்துட்டே இருப்போம். என் மனசோட ஆழத்துலேருந்து சொல்கிறேன், பிஷப்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட், உங்கள் ஷெப்பர்டுக்காகவும் உங்கள் ப்ரீஸ்ட்ஹுட்காகவும் உங்கள் மேலே எனக்கு நிறைய அன்பு மரியாதையும் இருக்குது. உங்கள் ஹையர் காலிங்காக யூ டிசர்வ் மோர் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நீங்கள் வரீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் பூச ஆரம்பிக்கிற நேரத்தில் சர்ச்சுக்குள்ள ஆல்டர் முன்னாடி உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறது கண்டிப்பாக தேவைதானா? நாங்கள் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறோம். ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்கறது எங்களுக்கு சந்தோஷம்தான். எங்கள் குழந்தைங்க டான்ஸ் ஆடுறது, நீங்கள் நடக்கிற வழியிலலாம் பூத்து வருது, இதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம்தான். இட் இஸ் அ டிசர்விங் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. ஆனால் பூசை நடக்கிற நேரத்தில் வருகை பாடல் நடந்துட்டு இருக்கும்போது அந்த வருகை பாடலை நிறுத்திட்டு ஆல்டர் முன்னாடி சர்ச்சுக்குள்ளே எல்லாரும் இருக்கும்போது, அந்த சபைக்குள்ளே நீங்கள் வந்த அப்புறமேலு ஆல்டர் முன்னாடி அந்த இடத்துல அந்த ஆரத்தி சுத்துற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைதானான்னு தான் நான் கேட்குறேன். இஸ் இட் ரியலி நெசசரி? உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறது தப்பு இல்லை, ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி, அந்த மக்களுக்குள்ளே நீங்கள் ப்ரொசஷனில் வரதுக்கு முன்னாடி, ஒன்று சர்ச்சோட டோருக்கு வெளியே அந்த ப்ரொசஷனுக்கு முன்னாடியே அந்த ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு அப்புறமேட்டு வருகை பாடல் ஆரம்பிச்சுட்டு உள்ளே வரலாமே. உள்ளே வந்துட்டு வருகை பாடலை நிறுத்திட்டு உங்களுக்கு ஆல்டர் முன்னாடி மக்கள் முன்னாடி அந்த ஆரத்தி எடுத்துட்டு நீங்களும் எங்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு பூசையில் இடையில அது தேவைதானான்னு தான் நான் கேட்குறேன். எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். நேச்சுரலி ஒரு பெரிய பப்ளிக் முன்னாடி நம்ம பெரிய ஆளாக இருக்கும்போது நமக்கெல்லாம் ஆரத்தி எடுக்கிறாங்க, நம்மளை கடவுளாக பார்க்குறாங்க, நம்மளை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறது அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் யூ ஆர் சீக்கிங் சம் வெயின் க்ளோரி இல்லையா? அந்த இடத்துல அது தேவைதானான்னு தான் நான் கேட்குறேன். யாராவது ஒருத்தராச்சு இது வரைக்கும் எனக்கு அங்கங்கே அந்த பங்குன்னு அப்படி பண்ணாங்கப்பா, இங்கே உங்கள் பங்குக்கு நான் வரேன், அங்கே பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்கல, வெளியே வேணா சர்ச்சுக்கு வெளியே பூச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கன்னு யாராவது ஒருத்தராச்சு அது வேணான்னு சொல்லியிருக்கீங்களா? உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்னன்னாலும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் உங்களை நல்லா நாங்கள் ட்ரீட் பண்ணுறதில்ல, ரிசீவ் பண்ணுறதில்ல, உங்களை நாங்கள் ஹாப்பியாக நாங்கள் வச்சுக்கிறதுல, அவங்க நல்லபடியாக நாங்கள் திருப்பி அமுச்சு விடுறது, இதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம்தான். பூசையில் அந்த நேரத்தில் அது தேவையா? இஸ் இட் ரியலி நெசசரி? அது மட்டும்தான் நான் கேட்குறேன். மக்களே, நான் பேசின விஷயங்கள் உங்களை யாருக்காவது பிடிக்காமல் இருந்திருக்கலாம், மனசு கஷ்டமாக இருந்திருக்கலாம். நானும் குறையுள்ளவதான். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருப்போம். ஆண்டவருக்காக நம்ம உண்மைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிப்போம். எப்போ நம்ம ஆண்டவரை நம்பி ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறோமோ, அப்போ நம்ம கூட நம்மளை தூக்கி நிறுத்துறதுக்காக ஆண்டவர் கூட இருப்பார். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இங்கே நான் ஒரு விஷயத்தை தட்டி கேட்குற வரைக்கும் எங்கள் சிஸ்டர் தான், நம்ம சிஸ்டர் அப்படி இருந்தது. அது ஒரு நான் கிறிஸ்டியன் ஒர்க்கருடைய ஒரு இன்டிசிப்ளின். சர்ச் எத்திக்ஸ் படியும் சரி, கோர்ட் லா படியும் சரி, அது தப்பு தான். உலகத்துக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம், சர்ச்சுக்குள்ளே அது தப்பான விஷயம்தான்.
அதை கேள்வி கேட்டுட்டா அதை நான் கேட்டால் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்காதான், வேலைக்கு சாப்பாடு கிடைக்காது, காஃபி டீ ஜூஸ் டைமு கிடைக்காதுங்கிற ஒரு ரீசனுக்காக நீ யார் அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு, யூ ஆர் நாட் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஹியர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 4 பேர் 10 பேர் மட்டும்தான் அவங்க என்னை ஒதுக்கி வச்சாங்க. அது ஃபார் சம் டைம் பீங் ஒரு சின்ன மொமெண்ட் தான். ஆண்டவர் அப்படியே விடுறாருங்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில் ஏன் புள்ள எனக்காக நின்னாங்கிறதுக்காக நம்மளை தூக்கி நிறுத்திடுவார். அது போல தான் ஆண்டவருக்காக நம்ம குரல் கொடுக்கும்போது அப்போ அந்த 4 பேர் 10 பேர் ஒதுக்கி வச்சாங்க, அப்படி பேசினாங்கட்டு இருந்தாலும் கூட ஆண்டவர் நான் லாஸ்ட் கொடுத்த அந்த வீடியோ மூலமாக 35,000 பேர் போல் உங்களில் யார்கிட்டையோ உலகம் பூரா வந்து சேர்ந்துருக்கு. உங்கள் எத்தனையோ பேரோட அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூர், தெலுங்கானா, ஸ்ரீலங்கா, மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து எனக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அன்புக்காக நன்றி. அதுதான் ஆண்டவருடைய அவர் செயல்படுற விதம். ஒரு இடத்துல ஒரு சிலர் வேணால் நம்மளை கம்மி பண்ணால் அது ஒரு டெஸ்ட்டாக இல்லை ஒரு ட்ரைனிங்காக தான் இருக்கும் நமக்கு. ஆண்டவர் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எப்படியும் கூட்டிகிட்டு போயிடுவார். ஆண்டவருக்காக நம்ம குரல் கொடுக்கறதுக்காக, ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்காக நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி ஆண்டவரோட பிள்ளைங்களா அவரோட வழியை தணிக்கிறதுக்காக நம்மளால முடிஞ்சதை நாம் செய்வோம். ஆண்டவருக்காக பேச ஆரம்பிப்போம். இதுக்குள்ளே ரிஸ்க் இருக்குது தான். எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவரோட அருள் பாதுகாப்புங்கிறது நமக்கு எப்பயுமே கூட இருக்குங்கிறத நம்ம நம்பி ஆண்டவருக்காக நாம் பேச ஆரம்பிப்போம். அடுத்து வர சமுதாயத்துக்கு இனி ஒரு நல்ல உலகத்தை நாம் உருவாக்கி அமைச்சு வைப்போம். உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையுமே நான் மோஸ்ட்லி பார்த்துருவேன். எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி தம்ஸ்அப் கொடுத்து ஆண்டவரோட அன்பையும் கொடுத்துருந்துருப்பேன். ஒரு சிலர் என்கிட்ட சில டாபிக்ஸ் பற்றி பேசுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. இனி வர நாட்களில் எனக்கு டைம் அண்ட் சிச்சுவேஷன் எப்படி ஃபேவரபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் மடத்தில் எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, எனக்குன்னு சில கடமைகள் பொறுப்புகள் இருக்குது, என்னை நம்பி சில மக்கள் இருக்காங்க. ஃபோனில் என்னோடய இன்டராக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி தான். அதனால என்னால் முடிகிறப்ப இனி வர நாட்களில் ஃப்யூச்சரில் நான் அந்த வீடியோஸ் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருடைய ஜெபங்களுக்காக எப்பயுமே நன்றிகள். இப்போ நாட்டை ஒடுக்கிட்டு இருக்கிற இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் இந்த விஷயம், இதுக்காக அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்காகவே நாம் ஜெபிப்போம். இறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்துருப்பாங்க. இப்போ தண்ணியில் மாட்டிக்கிட்டாலே மூச்சு விட முடியாது, அந்த பபிள்ஸ் ஆச்சு வாயில் விடுவோம். அது சேருங்கும் போது அவங்க எந்த அளவுக்கு ஸ்டக்காகி கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இறந்தவங்க அவங்க அதோட ரிலாக்ஸ்டாக அவங்க நிம்மதியாக இருந்துட்டாலும் அவங்கள நினச்சி அவங்கள மிஸ் பண்ணுறவங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க, தப்பிச்சவங்க. ஒருத்தர் சொல்கிறார் அவர் வீட்டுக்கிட்ட ஒரு 20-60 பாடிஸ் வந்து அப்படியே இருந்ததை பார்த்தாராம். திருப்பி நான் அந்த வீட்டில் போய் வாழவே முடியாது, என்னால் அந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தப்பிச்சவங்க, பிழைச்சிருக்கவங்க அந்த ட்ராமாஸ்லேருந்து, அந்த பயம், அந்த பெயின்ஸ், அவங்களோட பாதிப்பு, இதுலேருந்து அவங்க வெளியே வரணுங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே ஜெபிப்போம். ஒரு வாரமாக எத்தனை தடவை அந்த வீடியோஸ் பார்த்தாலும் நியூஸ் பார்த்தாலும் அழுக வருது தான். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவுமே ஜெபிப்போம். அவங்களுடைய வழிகளோடவும் திருச்சபையினுடைய கஷ்டமான இந்த நிலை, இங்கே இருக்கிற ஐடல் வர்ஷிப், இங்கே இருக்கிற தவறுகள், இதுக்குரிய இந்த வேதனையோடவும் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணி முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். உங்கள் எல்லாருடைய ஜெபத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் அன்புக்காகவும் ஜெபங்களுக்காகவே நன்றி. ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மனையால், மாதா பிள்ளை. நன்றி.